भारत माता की, भारत माता की, भारत माता की. வெற்றிவேல் வெற்றிவேல். தமிழக பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாவட்ட மாநில மண்டல அளவிலான நிர்வாகிகள் கூட்டத்தை வழிநடத்தி கொண்டிருக்கின்ற மாநிலத்தினுடைய தலைவர் சகோதரர் திரு நயினார் நாகேந்திரன் அவர்களே, இந்த நிகழ்ச்சிக்கு வருகை பெறுந்திருக்கின்ற நம்மளுடைய அரசியல் சாணக்கியர், இரும்பு மனிதர், இரண்டாம் சர்தார் வல்லபாய் பட்டேல், மாண்புமிகு திரு அமித்ஷாஜி அவர்களே, நம்முடைய முன்னாள் மாநில தலைவர் சகோதரர் திரு அண்ணாமலை அவர்களே, நம்மளுடைய மேலிட பார்வையாளர் சகோதரர் திரு சுதாகர் ரெட்டிஜி அவர்களே, மரியாதைக்குரிய முன்னாள் மாநில தலைவர், முன்னாள் தெலுங்கானா பாண்டிச்சேரியினுடைய ஆளுநர் அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களே, மகளிர் அணியினுடைய தேசிய தலைவர் சட்டமன்ற உறுப்பினர் சகோதரி வானதி சீனிவாசன் அவர்களே, மரியாதைக்குரிய அண்ணன் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்களே, மரியாதைக்குரிய அண்ணன் ஹெச் ராஜா அவர்களே, மற்றும் இங்கு வருகை தந்திருக்கின்ற மாநில நிர்வாகிகளே, மாவட்ட நிர்வாகிகள் உள்ளிட்ட சகோதர சகோதரிகள், உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, கடந்த 11 ஆண்டுகள் 2014 11 ஆண்டுகள் மூன்றாவது முறையாக நம்முடைய மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் நம்முடைய இந்தியாவை மிக சிறப்பாக மிக வேகமாக வளர்ச்சியில எடுத்துக்கொண்டு சென்று கொண்டிருக்கிறார்கள். சகோதரர்களே, கடந்த 11 ஆண்டுகளாக தமிழகத்திற்கு, தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்கு, தமிழகத்தினுடைய முன்னேற்றத்திற்காக நம்முடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள், இது மதுரை பூமி, சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த பூமி, காசி தமிழ் சங்கமத்தை ஒவ்வொரு வருடமும் நம்முடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, 2 மாதத்திற்கு போன மாதம் தான் நம்முடைய பாம்பன்ல வரலாற்று சிறப்பு மிக்க பாம்பன் பாலத்தை திறந்து வைத்துவிட்டு, நேற்றைக்கு காஷ்மீர்ல அங்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க பாலத்தை நம்முடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள், இந்த அளவுக்கு நம்முடைய நாடு கடந்த 11 ஆண்டுகள்ல அடிப்படை கட்டமைப்பை உயர்த்தி கொண்டிருக்கிறது. ரயில்வே ஆகட்டும், தேசிய நெடுஞ்சாலைகள், விமான நிலையங்கள், நம்முடைய மதுரை விமான நிலைய விரிவாக்கம், சென்னை விமான நிலைய விரிவாக்கம், திருச்சிராப்பள்ளியுடைய விமான நிலைய விரிவாக்கம், கோவையுடைய விமான நிலைய விரிவாக்கம், தூத்துக்குடி விமான நிலைய விரிவாக்கம், ரயில்கள், வந்தே பாரத் ரயில்கள் நம்மளுடைய பகுதியிலிருந்து தான் சென்னை ஐசிஎஃப்ல இருந்து தயாரிக்கப்படுகிறது. இப்படி நம்மளுடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் கடந்த 11 ஆண்டுகள்ல நம்மளுடைய நாட்டை மிக வேகமாக வளர்ச்சி அடைந்த பாதையில் எடுத்துக்கொண்டு சென்று கொண்டிருக்கிறார்கள். அதை தான் நாம் நேரடியாக பார்த்தோம். ஆபரேஷன் சிந்தூர் மூலமாக பாகிஸ்தானுக்கு மிகப்பெரிய ஒரு அடியை கொடுத்தது நம்முடைய பிரதமரும் நம்முடைய அமித்ஷாஜி அவர்களும் கொடுத்திருக்கிறோம். சகோதரர்களே, நாம் திமுகவை வீட்டுக்கு ஓட ஓட விரட்ட வேண்டிய காலம் வந்திருக்கிறது. தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய ஆட்சி 2026 தமிழகத்தில் உறுதி செய்யப்பட்ட ஒன்று. அதனாலதான் நாம இங்க முருக பக்தர்களுடைய மாநாடை நடத்த இருக்கின்றோம். வருகிற 22ஆம் தேதி அன்றைக்கு அந்த முருகன் எப்படி நாம் வெற்றிவேல் யாத்திரை நடத்தி தமிழகத்தில் ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தோமோ, அதே போல இங்கு மிகப்பெரிய ஒரு முருக பக்தர்களுடைய மாநாடு. இந்த முருக பக்தர்களுடைய மாநாடு திமுகவை வீட்டுக்கு அனுப்புகின்ற மாநாடாக இருக்கும். சகோதரர்களே, உங்கள் அன்புக்கு நன்றி, நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த், ஜெய் பாரத். அடுத்தபடியாக நம்முடைய முன்னாள் மாநில தலைவர், நம்ம அனைவருடைய அன்புக்குரிய சகோதரர் திரு அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்களை உரையாற்ற வரும்படி உங்கள் அனைவரின் சார்பாக அன்போடு அழைக்கின்றேன். அன்பார்ந்த பெரியவர்களே, தாய்மார்களே, அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, ஐயா அண்ணா தயவு செஞ்சு உட்காருங்க. அண்ணா தயவு செஞ்சு, அண்ணா தயவு செய்து எல்லாம் அமருங்க. தயவு செய்து. பாரத் மாதா கி, பாரத் மாதா கி. அன்பார்ந்த பெரியவர்களே, தாய்மார்களே, அன்பிற்கினிய
சகோதர சகோதரிகளே, நம்முடைய மத்திய உள்துறை அமைச்சர், மத்திய கூட்டுறவுத்துறையினுடைய அமைச்சர் திரு அமித்ஷா அவர்கள் தமிழகத்திற்கு ஒரு முக்கியமான நேரத்தில் இங்க வந்திருக்கிறாங்க. மத்தியில நம்முடைய ஆட்சி 2014 அமைந்த பிறகு 11 ஆண்டுகள் பூர்த்தி செய்துவிட்டு ஐயா அவங்க அங்க வந்திருக்கிறாங்க. 11 ஆண்டுகள்ல இந்தியாவுடைய மாற்றத்தை சொல்வதற்காக வந்திருக்கின்றார்கள். இன்னொரு பக்கம் கடந்த 4 ஆண்டுகளாக தமிழகத்தை பின்னோக்கி எடுத்து சென்று கொண்டிருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியினை இங்கிருந்து அழித்தெடுக்க வேண்டும் என்கின்ற உற்சாகத்தை உங்களுக்கு அளிப்பதற்காக நம்முடைய உள்துறை அமைச்சர், கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்கள் வந்திருக்கின்றார். மிகுந்த உற்சாகமான வரவேற்புக்கிடையே மதுரை மாநகரத்திற்கு நாம் எல்லோரும் கூட அவரை வரவேற்றுக் கொண்டிருக்கின்றோம். நம்முடைய ஆற்றல் மிகுந்த மாநில தலைவர், முன்னாள் அமைச்சர், நம்முடைய எல்லோருடைய அன்பையெல்லாம் பெற்றிருக்கக்கூடிய அண்ணன் நயினார் நாகேந்திரன் அவர்களுடைய முதல் நிகழ்வாகவும் கூட இருக்கிறது. அவருக்கும் இந்த நேரத்தில் நம்முடைய பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் நாம் தெரிவித்துக் கொள்ள வேண்டும். நம்முடைய மத்திய இணை அமைச்சர் ஐயா முருகன் அவர்கள் இங்கே வந்து மிக அற்புதமாக மோடி ஐயாவுடைய சாதனையை பேசிவிட்டு அமர்ந்திருக்கின்றார்கள். அதே போல மேடையில் இருக்கக்கூடிய எல்லா நம்முடைய முக்கியமான மூத்த தலைவர்கள், காலத்தினுடைய அருமை கருதி எல்லாருடைய முக்கியமான மூத்த தலைவருடைய பெயரையும் நான் சொன்னதாக கருதி, அன்பு சொந்தங்களே, 11 ஆண்டுகள்ல நாம் செய்திருக்கக்கூடிய மிக முக்கியமான சாதனை என்னங்க? 60 ஆண்டு காலமாக காங்கிரஸ் ஆட்சி ரொட்டி, மக்கான், கப்படா இந்த 3 வார்த்தையை வைத்து அரசியல் செய்து கொண்டிருந்தார்கள். வறுமை அப்படியே இருந்துச்சு. ஏன்னா வறுமை இருந்தால் மட்டும்தான் அரசியல் செய்ய முடிந்தது. 2012 இந்தியாவில் $2.15 அதாவது $180 கீழே வருமானம் பெறக்கூடியவர்கள் நாட்டினுடைய மக்கள் தொகையில 16.2% இருந்தார்கள் 2012. நம்ம ஆட்சிக்கு வந்து முழுமையாக இந்த 10 ஆண்டுகள் கழிச்சு பாருங்க, 2023 அதை வெறும் 2.3% கொண்டு வந்திருக்கின்றோம். இது மிகப்பெரிய சாதனை இல்லைங்களா? 10% நெட்டா $150 கீழே வருமானம் இருக்கக்கூடியவர்களை எக்ஸ்ட்ரீம் பாவர்ட்டியிலிருந்து அதிகப்படியான வறுமையிலிருந்து மேலே கொண்டு வந்திருக்கின்றோம். மிகப்பெரிய சாதனைகள். 11 ஆண்டுகள் நம்முடைய ஆட்சி மக்களுக்கு சொல்லி இருக்கின்றோம். இது சாதாரணமான ஆட்சி இல்லைங்க. உலக வங்கியினுடைய ஆய்வறிக்கை சொல்லுது, ஏப்ரல் 2025 உலகத்தில் மிக வேகமாக வறுமையை கடந்த 10 ஆண்டுகள்ல ஒழித்த முதல் நாடாக இருப்பது நம்முடைய பாரத நாடு. அதற்கான தலைவர் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். அதுவும் சாதாரணமா இல்லைங்க. யோசிச்சு பாருங்க, நம்முடைய பிரதம மந்திரியினுடைய ஆவாஸ் யோஜனா, வீடு கட்டி கொடுக்கக்கூடிய திட்டமாக இருக்கட்டும், உஜ்வல யோஜனா திட்டமாக இருக்கட்டும், ஜன்தன் யோஜனா திட்டமாக இருக்கட்டும், ஆயுஷ்மான் பாரத்தாக இருக்கட்டும், எல்லா திட்டத்தையும் ஒரே வீட்டிற்கு கொண்டு வந்திருக்கின்றோம். அன்பு சொந்தங்களே, இன்னைக்கு தமிழ்நாட்டில் பார்க்கும் பொழுது மக்கள் நிம்மதியா இருக்கிறாங்களான்னு கேட்டீங்கன்னா நிம்மதியாக கிடையாது. காரணம் என்னன்னா, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத சார்கள் உலவி கொண்டிருக்கும் பொழுது எப்படி பெண்களுக்கு நிம்மதி இருக்கும்? மக்களுடைய பணத்தை கொள்ளையடித்து சினிமா படம் தயாரிக்கக்கூடிய தம்பிகள் உலவி கொண்டிருக்கும் பொழுது எப்படி மக்களுக்கு நிம்மதி இருக்கும்? மத்திய அரசின் மீது, திட்டத்தின் மீதெல்லாம் ஸ்டிக்கர் ஒட்டி எந்த வேலையும் செய்யாமல் 4 ஆண்டு காலம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி காலத்தை கடத்தி இருக்கின்றார்கள். எப்படி மக்களுக்கு நிம்மதி இருக்கும்? ஒரு சமுதாயத்தை சார்ந்த, ஒரு மதத்தை சார்ந்த மக்களை மட்டும் தொடர்ந்து கொச்சைப்படுத்துவதே முழுநேர வேலையாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு வைத்திருக்கின்றார்கள். எப்படி மக்களுக்கு நிம்மதி இருக்கும்? அதையெல்லாம் தாண்டி நடுத்தர குடும்பத்தில் நிம்மதியாக வெட்டுப்படாம வீட்டில் பாதுகாப்பாக யாராவது இருக்க முடியும்னா முடியாது. கொங்கு பகுதிக்கு வந்தீங்கன்னா முதியோர்களை குறிவைத்துக் கொள்ளுகின்றார். தென் பகுதிக்கு போனீங்கன்னா சாதி வன்முறையில கொள்றாங்க. சென்னைக்கு வந்தீங்கன்னா கூலிப்படையை வைத்துக் கொள்ளுகின்றார். எங்கேயும் யாருக்கும் நிம்மதி இல்லாத வாழ்க்கை தமிழகத்தில் கடந்த 4 ஆண்டு காலமாக நடந்து கொண்டிருக்கிறது. அதையும் வீட்டுக்கு அனுப்ப வேண்டும். அன்பு சொந்தங்களே, அமித்ஷாஜி அவர்கள் சாதாரண நேரத்தில் வரல. ஒரே நாடு ஒரே கொடி என்று இருக்க வேண்டிய இடத்துல ஒரே நாட்டில் 2 சட்டங்கள் 2 கொடி இருந்ததை ஒழித்துவிட்டு 2019 ஆர்டிகல் 370 கொண்டு விட்டு அதன் மூலமாக கடந்த 5 ஆண்டுகள்ல காஷ்மீர் நிம்மதியை பார்க்கணும். அது மட்டுமில்லை அருமை சொந்தங்களே, வடகிழக்கு பாருங்க. வடகிழக்கில் எவ்வளவு அச்சுறுத்தல், எவ்வளவு பாதுகாப்பு பிரச்சனைகள். இன்னைக்கு அந்த மக்கள், அங்க இருக்கக்கூடிய மனிதர்கள் எல்லாம் அகிம்சை முறையில தன்னுடைய துப்பாக்கியை விட்டு விட்டு அறவழியில ஜனநாயகத்தின் பக்கம் வந்து கொண்டிருக்கின்றார்கள். இவர் செய்திருக்கக்கூடிய 2வது பெரிய சாதனை. 3வது மிகப்பெரிய சாதனையை நடத்தி காட்டிக் கொண்டிருக்கின்றார். இவர் உள்துறை அமைச்சராக பொறுப்பேற்ற பொழுது இந்தியாவிலே நக்சல் பிடித்த மாவட்டங்கள் 38, காட்மண்டுவில் ஆரம்பித்து திருப்பதி வரை நக்சல்கள் இருந்தார்.
ஒரு சூழலை அடைத்தார். 2026 மார்ச் மாதம் முடியும் பொழுது நக்சல் முக்த் பாரத், பாரதத்தில் நக்சலிசம் இல்லாத ஒரு நாட்டை உருவாக்கி காட்டுவேன் என்று கடைசியாக இந்த நக்சல் ஒரே ஒரு மலையில கரிகட்டா பகுதியில் பதுங்கி இருக்கின்றார்கள். அதையும் ஒழித்து கட்டப் போகின்றார்கள். இன்னைக்கு அமித்ஷாஜி அவர்கள் இங்கே வந்திருப்பது 2026 ஆட்சி மாற்றம் ஏற்படப்பட வேண்டும். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி வீட்டுக்கு அனுப்பப்பட வேண்டும். அதற்காகத்தான் குறிப்பாக பூத்துல வேலை செய்யறவங்க, மாவட்டத்தில் வேலை செய்யறவங்க, மாநிலத்தில் வேலை செய்யறவங்க, பாரதிய ஜனதா கட்சியினுடைய பொறுப்பில் இருக்கக்கூடியவங்களை மட்டும் மதுரையில் அழைத்து நம்முடைய மாநில தலைவர் அண்ணன் நயினார் நாகேந்திரன் அவர்கள் இந்த கூட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். அன்பு சொந்தங்களே, ஒரு சங்கல்பத்தோடு செல்லுவோம். 2026 நம்முடைய ஒற்றை இலக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தை வீட்டுக்கு அனுப்புவது மட்டும்தான் ஒற்றை இலக்கு. வேறு எதுவும் நமக்கு இலக்காக இருக்கக்கூடாது என்று சொல்லி வந்திருக்கக்கூடிய எல்லோருக்கும் நன்றி தெரிவித்து, மேடையில் இருக்கக்கூடிய தலைவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். பாரத் மாதா கி, பாரத் மாதா கி. அடுத்தபடியாக நம்முடைய நெல்லை தந்த சிங்கம், நெல்லை சட்டமன்ற உறுப்பினர், தமிழக சட்டமன்றத்தினுடைய பாஜக தலைவர், நம்முடைய அன்புக்குரிய தலைவர், நம்முடைய மாநில தலைவர் அண்ணன் நயினார் நாகேந்திரன் அவர்களை தலைமுறை வழங்க வருமாறு உங்கள் அனைவரின் சார்பாக அன்போடு அழைக்கின்றேன். எதையும் எதிர்பாராமல் இந்த நாட்டிற்காக, இந்த தேசத்திற்காக வழிகாட்டுகிற தலைவர்களில் வழிநடத்தி செல்கின்ற, தினமும் உழைத்துக் கொண்டிருக்கின்ற எனது காவிப்படை சொந்தங்கள் உங்கள் அனைவருக்கும் எனது முதல் வணக்கம். இந்தியாவுடைய இரும்பு மனிதர், இன்னொரு சர்தார் வல்லபாய் பட்டேல், நமது மாண்புமிகு உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களே, முன்னாள் மாநில தலைவரும் என் மண் என் மக்கள் யாத்திரையினுடைய நாயகன், மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய எனது உடன்பிறவா சகோதரன் அன்புக்குரிய அண்ணாமலை அவர்களே, இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கின்ற முன்னாள் மேதகு ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களே, இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கின்ற அகில இந்திய மகளிரணி தலைவி வானதி சீனிவாசன் அவர்களே, நமது தமிழகத்தினுடைய இன்சார்ஜ் மதிப்புக்குரிய சுதாகர் ரெட்டி அவர்களே, வேல் யாத்திரை நாயகன் மத்திய இணை அமைச்சர் மாண்புமிகு டாக்டர் எல் முருகன் அவர்களே, இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கின்ற தாமரை மாநாடு கண்ட முன்னாள் அமைச்சர் அண்ணன் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்களே, இந்துக்களினுடைய பாதுகாவலர், இந்துக்களினுடைய தலைவன் எச் ராஜா அவர்களே, அண்ணன் VP துரைசாமி அவர்களே, இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கின்ற பொதுச் செயலாளர்கள் அண்ணன் KP ராமலிங்கம் அவர்களே, அண்ணன் சக்கரவர்த்தி அவர்களே, பொன் பாலகணபதி அவர்களே, பொருளாளர் SR சேகர் அவர்களே, நமது டாக்டர் பேராசிரியர் சீனிவாசன் அவர்களே, அண்ணன் AG சம்பத் அவர்களே, கரு நாகராஜன் அவர்களே, கனக சபாபதி அவர்களே, முருகானந்தம் அவர்களே, கருப்பு முருகானந்தம் அவர்களே, பத்திரிகை நண்பர்களே, இந்த 2 தினங்களில் இந்த மேடை உருவாவதற்கு நாம் எல்லோரும் சுகமாக இருந்திருக்கிறோம். ஆனால் சூரியன் வரும், ஆக சுட்டரிக்கும் என்று நினைத்து இவ்வளவு பெரிய பந்தலை நாம் இங்கே போட்டோம். ஆனால் மதிப்புக்குரிய அமித்ஷா அவர்கள் இங்கே வருகிறார் சொன்ன சூரியனே மறைந்து போயிருச்சு. இங்க சூரியனே இல்லை. இருந்தாலும் இந்த பந்தல் மேடை போடுவதற்கு உறுதுணையாக இருந்த அமைப்பு பொதுச் செயலாளர், அவரோடு இந்த இடத்திலே இரவு பகலாக பணியாற்றிய நமது வேதா மற்றும் சோழன் பழனிசாமி, இவரோடு உழைத்த அத்துணை பேருக்கும் முதற்கனியாவது நன்றியும் வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் செந்தூர் ஆபரேஷன் செய்தார்கள். பஹல்காம் நகரிலே நம்முடைய சொந்தங்கள் தாக்கப்பட்டதை மனதிலே வைத்துக் கொண்டு பாகிஸ்தான் நாட்டிலே செந்தூர் ஆபரேஷன் செய்தார்கள். ஆனால் நமது அமித்ஷா அவர்கள் மதுரைக்கு வந்து மீனாட்சி அம்மனை தரிசனம் விட்டு அந்த செந்தூர் எடுத்துக்கொண்டு இப்பொழுது தமிழகத்தில் சைலண்ட் ஆபரேஷன் செய்ய போறார்கள். டு கில் DMK ரூலிங். அமித்ஷா அவர்கள் சைலண்ட் ஆபரேஷன் செய்ய போகிறார்கள். 1976ஆம் ஆண்டு
கே ஷா அவர்கள் கவர்னராக இருந்தால் அன்றைக்கு திமுக ஆட்சி கலைக்கப்பட்டது. நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் கேட்கிறார்கள், யார் அந்த ஷா, யார் அந்த ஷா என்று திமுக முதலமைச்சர் கேட்கிறார். ஸ்டாலின் அவர்கள் கேட்கிறார். நான் அவர்களுக்கு மேடையின் வாயிலாக பதில் சொல்லுவேன். ஹரியானா மாநிலத்தில் பாஜக ஆட்சியை மீண்டும் கொண்டு வந்தார் இந்த ஷா. நான் அவர்களுக்கு மீண்டும் பதில் சொல்லுவேன். மகாராஷ்டிரா மாநிலத்தில் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியை கொண்டு வந்தவர் இந்த ஷா. டெல்லியில் அரவிந்த் கெஜ்ரிவாலை தூக்கி எறிந்துவிட்டு டெல்லி பட்டணத்திலே பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியை கொண்டு வந்தது இந்த ஷா. அவர்தான் எங்களுடைய அமித்ஷா. உங்களுடைய ஆட்சியை வீட்டுக்கு அனுப்பக்கூடிய ஷா அவர். எப்பொழுதுமே திமுகவுக்கு ஷானாலே ஒரு பயம். எப்பொழுதுமே ஷா அப்படின்னு சொன்னாலே பயம். அண்ணன் துரைசாமி அவர்கள் இருக்கிறாங்க. 1976 கே ஷா இருந்தார். அன்னைக்கு ஆட்சியை கலைச்சார். அன்றிலிருந்து இன்று வரையில் நமது ஷா என்ற பெயரை கேட்டாலே அப்படி திமுக அப்படி ஷாக் அடிக்கும். இன்றைக்கு பயந்து போயிருக்கிறார்கள். கூட்டணியை பற்றி பேசுகிறார்கள். திமுக தோல்வி பயத்தில் உளறி கொண்டிருக்கிறார்கள். இது துரோக கூட்டணி. எது துரோக கூட்டணி? அன்றைக்கு இந்திரா காந்தி அம்மையார் மதுரைக்கு வரும்போது கருப்பு கொடிங்கிற பேராட்டத்தில் கல்லத்துக்கு வீசினீர்களே, தலையில் அடிபட்டு ரத்தம் வந்தது. இங்க பெண்கள் நிறைய பேர் வந்திருக்கிறார்கள். இந்திரா காந்தி அம்மையாரை பார்த்து அடிபட்டதால் வந்த ரத்தமா? அதுக்கு அடுத்த சொல்ல முடியாது. கேட்டாங்க, பேசினாங்க. இன்னைக்கு அவரோட கூட்டணி தோழமை. இது துரோக கூட்டணியா? அண்ணா திமுகவுடன் இன்னைக்கு நாங்கள் கைகோர்த்து இருக்கிறோமே. எங்களது மாண்புமிகு உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் 2 மாதங்களுக்கு முன்னாலே வந்தார்கள், இருந்தார்கள், கூட்டணியை ஏற்படுத்தினார்கள், சென்றார்கள், மீண்டும் இங்கே வந்திருக்கிறார்கள். தொடர்ந்து மாதந்தோறும் இங்க வர இருக்கிறார்கள். திமுக எல்லாமே பொய், புழுகு. பொய்யிலே கால்பிடி, புரட்டிலே முக்கால் பிடி, மக்கள் நம்பும்படி வாழ்வது எப்படி? இதுதான் திராவிட மாடல் ஆட்சி. பொய்யிலே கால்படி, புரட்டிலே முக்கால் பிடி, மக்கள் நம்பும்படி வாழ்வது எப்படி? இதுதான் திராவிட மாடல் ஆட்சி. இன்னைக்கு ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார். சட்டம் ஒழுங்கு சரி இருக்கிறதா? இல்லை. கொங்கு நாட்டிலே யாரும் தோட்டத்திலே வாழ முடியாது. சிவகிரியிலே 2 வயதானவர்கள் கை காலெல்லாம் துண்டு துண்டாக வெட்டி விட்டார்கள். காதிலே காதோடு அறுத்து விட்டு சென்று விட்டார்கள் கொள்ளையர்கள். யாரும் கண்டுபிடிக்க முடியவில்லை. அண்ணாமலை அவர்கள் போராட்டம் நடத்தினார்கள். உடனடியாக 1 வார காலத்திற்குள்ளாக பிடிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். ஆனால் பிடித்தார்கள். யாரை தெரியுமா? பிடித்தவர்கள் 19 கொலைகளை நான் செய்திருக்கேன் சொன்னார். நான் தமிழக காவல்துறை பார்த்து கேட்கிறேன், 19 கொலைகளை இவர்களை செய்திருந்தால் 1 வருஷம் 2 வருஷத்துக்கு முன்னாலே ஏற்கனவே கொலையில் சம்பந்தப்பட்டு பிடிபட்டு காவல்துறையில் ஜெயிலுக்குள்ளே இருப்பதெல்லாம் யார்? நிரபராதிகளா? அல்லது இவர்கள் தான் உண்மையான குற்றவாளிகளா? தமிழக காவல்துறை கண்டிருக்கிறதா? தமிழக காவல்துறையை கையிலே வைத்திருக்கிற முதலமைச்சர் அவர்கள் சரியான முறையில் நிர்வாகம் பண்ணுகிறார்களா? இல்லையே. அதற்கான விடிகாலம்தான். மாண்பு அமித்ஷா அவர்கள் சொன்னார்கள், சட்டம் ஒழுங்கு சரியில்லை, எல்லா கிராமங்களிலும் மது பழக்க வழக்கங்கள், பாலியல் வன்கொடுமைகள். 2024 ஆண்டு உரத்த நாட்டிலே ஒருவர் ஒரு பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாயிருக்கிறார், கஞ்சா அடித்துக் கொண்டு. யார் தெரியுமா? துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினுடைய மன்றத்தை சேர்ந்தவர். இப்படி தினசரி பாலியல் வன்கொடுமைகள். சென்னையிலே பாலியல் வன்கொடுமைகள். ஒரு பெண் 10வது வகுப்பு மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டிருக்கிறார். ஆனால் வழக்கு கொடுக்க போன பெற்றோர் மீதே வழக்கு போட்ட காவல்துறை தமிழகத்தில் இருக்கிறது. இவர்களுக்கெல்லாம் ஒரு முடிவு காலம் நிச்சயமாக இருக்கும். 2026 ஆண்டு நடைபெறுகிற பொது தேர்தலில் 2026 ஆண்டு நடைபெறுகின்ற பொது தேர்தலில் நீங்கள் அத்தனை பேரும் கண்டுஞ்சாமல் உழைக்க வேண்டும். எதையும் எதிர்பாராமல் உழைக்க வேண்டும். கூட்டணி யாரோடு? கவலை இல்லை, கேள்வி கேட்கக்கூடாது. கூட்டணி யார் அமைத்திருக்கிறார்? நம்முடைய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் அமைத்திருக்கிறார்கள். யாரோடு கூட்டணி அமைத்திருக்கிறார்கள்? பொருந்திய கூட்டணி. ஏற்கனவே நம்மளோடு இருந்த கூட்டணி.
பாரதிய ஜனதா கட்சி ஒன்று சாதாரண கட்சி அல்ல. யாரிடமும் நாம் இறங்கி போய்விட மாட்டோம். பண்டிட் தீனதயாள் உபாத்யா நமது முன்னோர்கள்லாம் உருவாக்கிய மாபெரும் கட்சி பாரதிய ஜனதா கட்சி. இன்னைக்கு அதிமுகவோட கூட்டணி வைத்திருக்கிறோம். இருந்தாலும் மறைந்தாலும் பெயர் சொல்ல வேண்டும். இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும். வாழ்ந்த ஒப்பற்றத்தில் புரட்சியாளர் எம்ஜிஆர் உருவாக்கிய இயக்கம், அதனை கண்டெடுத்து அதனோடு கூட்டணி. நமது அமித்ஷா அவர்கள் அதை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். அதிமுக பொதுச் செயலாளர் இபிஎஸ் அவருடைய தலைமையிலே தேசிய ஜனநாயக ஆட்சி மலர்ந்தே தீரும். அதில் எந்த விதமான சந்தேகமே கிடையாது. பத்திரிகையாளர்கள் என்னிடம் கேட்டார்கள். பத்திரிகையாளர்கள் என்ன கேட்டாங்க, ஒவ்வொருவரும் ஒவ்வொரு யாத்திரை நடத்தினார்களே, நீங்கள் என்ன யாத்திரை நடத்தப் போகிறீர்கள்? என்னுடைய யாத்திரையெல்லாம் எங்களுடைய தலைவர் மதிப்புக்குரிய அமித்ஷா அவர்கள் சொன்னது மாதிரி சட்டமன்றத்திற்கு சட்டமன்ற உறுப்பினர்களை அழைத்துக் கொண்டு யாத்திரை போவதுதான் என்னுடைய யாத்திரை. அதனுடைய சங்கல்பமாக இன்று எடுத்துக்கொண்டு நீங்க அனைவரும் பாடுபட வேண்டும். ஜூன் 22ஆம் தேதி திருப்பரங்குன்றத்திலே முருகபக்தருடைய மாநாடு நடைபெற இருக்கிறது. ஜூன் 22ஆம் தேதி முருகபக்தருடைய மாநாடு நடைபெற இருக்கிறது. முருகரை கும்பிட்டு எந்த காரியம் செய்தாலும் வெற்றிதான். முருகரை கும்பிட்டு எந்த காரியம் செய்தாலும் வெற்றிதான். ஒரு பாட்டு உண்டு, திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தால் முருகா திருத்தணி மலை மீது எதிரொலிக்கும். திருப்பரங்குன்றத்தில் ஜூன் 22ஆம் தேதி நாம் அனைவரும் கூடினால் செயின்ட் ஜார்ஜ் கோட்டையிலே எதிரொலிக்கும். உங்கள் அனைவரோடு ஒத்துழைப்போடு மாண்புமிகு உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவருடைய வழிகாட்டுதலோடு வெற்றி நிச்சயம், வெல்வது நிச்சயம். பாரதிய ஜனதா கட்சி வெல்வது நிச்சயம். தேசிய ஜனநாயக ஆட்சி மலர்வது நிச்சயம் நிச்சயம். நன்றி, வணக்கம். பாரத் மாதா கி வந்தே வந்தே ஜெய் ஹிந்த். வெற்றிவேல் வெற்றிவேல் வீரவேல் வெற்றி வெற்றி வெற்றிவேல் வீர வீர வீரவேல். அடுத்தபடியாக நாம் அனைவரும் ஆவலோடு எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்ற நம்முடைய பாரத திருநாட்டினுடைய உள்துறை அமைச்சர், இரும்பு மனிதர், தமிழகத்திலே உள்ள தீய சக்தியான திராவிட முன்னேற்ற கழகத்தை நிரந்தரமாக அரசியல் களத்திலிருந்து தூக்கி எறிய போகின்ற அமித்ஷாஜி அவர்களை சிறப்புரையாற்ற வருமாறு உங்கள் அனைவரின் சார்பாக அன்போடு அழைக்கின்றேன். அவருடைய உரையை அன்பு சகோதரர் ஸ்ரீகாந்த் கருணேஷ் அவர்கள் மொழிபெயர்க்குமாறு உங்கள் அனைவரின் சார்பாக அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். मेरे साथ बोलिए, भारत माता की वंदे वंदे। आज तमिलनाडु भारतीय जनता पार्टी के मंडल और जिला के चुने हुए सभी प्रतिनिधि के सम्मेलन में मैं आप सभी का हृदय पूर्वक स्वागत करता हूं. இன்று நம் பாரதிய ஜனதா கட்சியில் மண்டல், ஜில்லா இந்த பகுதியில் எல்லாம் தேர்வு செய்யப்பட்டிருக்கும் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் இந்த கூட்டத்தில் கலந்து கொள்வதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். मेरे साथ मंच पर उपस्थित तमिलनाडु भारतीय जनता पार्टी के प्रदेश अध्यक्ष श्री नयनार नागेंद्र जी, जिन्होंने बहुत अच्छे तरीके से पार्टी को आगे बढ़ाया, ऐसे हमारे पूर्व अध्यक्ष के अन्नामलाई जी, मोदी जी की मंत्री परिषद में मेरे साथी डॉक्टर एल मुरुगन जी,
श्री एपी राजसिम्मन जी, डॉक्टर सुधाकर रेड्डी जी, श्री प्री राधाकृष्णन जी, डॉक्टर तमिल साई सौंदर्यराजन जी, मेरे मित्र और हमारे नेता एच राजा जी, बहन वानती श्रीनिवासन जी, श्री चक्रवर्ती जी, श्री रामा श्रीनिवासन जी, श्री वीपी दुरईसामी जी, श्री एसआर शेखर जी, श्री पी कार्तिकेय जी, डॉक्टर के पी रामलिंगम जी, एल मुरुगनानंद जी, के एस नरेंद्रन जी, और आज तमिलनाडु के कोने कोने से आए हुए मेरे देव दुर्लभ कार्यकर्ताओं को मेरा नमस्कार प्रणाम। மேடையில் இருக்கும் தலைவர்கள் அனைவரையும் வணங்கி தமிழ்நாட்டின் ஒவ்வொரு மூலை முடுக்கிலிருந்தும் இங்கு வந்து குவிந்திருக்கும் உங்கள் அனைவரையும் வணங்கி மகிழ்கிறேன்। सबसे पहले मैं मदुरै में आया हूं। मदुरै में विराजमान मीनाक्षी अम्मन को प्रणाम कर कर मेरी बात की शुरुआत करता हूं। மதுரை மண்ணில் வந்தவுடனே முதலில் நான் மதுரை மீனாட்சி அம்மனை வணங்கி என் உரையை தொடங்குகிறேன்। मैं शोकनाथर, कल्लालगर और भगवान मुर्गन को प्रणाम कर कर मेरी बात की शुरुआत करता हूं। இந்த மண்ணின் சொக்கநாதருக்கும் கல்லழகருக்கும் மற்றும் திருப்பரங்குன்றம் முருகனையும் நான் தலை வணங்கி மகிழ்கிறேன்। मित्रों, सबसे पहले मैं भारत की महान भाषाओं में से एक तमिल भाषा में तमिलनाडु के कार्यकर्ताओं से बात नहीं करता, इसलिए मैं आप सबकी क्षमा मांगता हूं। தமிழ்நாட்டுக்கு வந்து தமிழ் மக்களாகிய உங்களை சந்திக்கும் போது நம்மளுடைய பெருமைக்குரிய தமிழ் மொழியில உங்ககிட்ட பேச முடியவில்லையே என்று என் வருத்தத்தை நான் உங்களிடம் தெரிவித்துக் கொள்கிறேன்। हमारा मदुरै एक शहर से बढ़कर 3000 साल पुरानी सभ्यता का, संस्कृति का प्रतीक है। நம்முடைய மதுரை சாதாரண நகரம் அல்ல, 3000 ஆண்டுகால வரலாற்று பெருமை கொண்ட மிக முக்கியமான புனித இடம்। मैं यहां आया हूं तब महान स्वतंत्रता सेनानी पसुम्पोन्नन मथुरा लिंगम थेवर जी को भी प्रणाम करता हूं। இந்த மண்ணின் நாயகராக விளங்கிய பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் ஐயாவையும் நான் வணங்குகிறேன்। और साथ में आप सभी को अपील करता हूं, बड़ी जोर लगाकर 22 जून को मुर्गा भक्तगढ़ मनाडू में जोर शोर से हिस्सा लीजिए। உங்க எல்லாரையும் கேட்டுக்கிறேன், வர ஜூன் 22ஆம் தேதி முருகனுக்கான பக்தர்கள் மாநாடு நடக்குது, அதையும் இந்த மண்ணிலே மிக சிறப்பாக நீங்கள் நடத்தி தர வேண்டுகிறேன்। मित्रों, ये मदुरै कई परिवर्तनों का वाहक नगरी है। மதுரை மண் பலவிதமான மாற்றங்களுக்கு வித்திடும் மண்। और मैं आज कहकर जाता हूं, हमारा एक कार्यकर्ता सम्मेलन डीएमके सरकार की पतन का कारण बनने वाला है। இன்றைக்கு இந்த மீட்டிங்ல உங்க எல்லார் முன்னாடியிலும் அத்தனை தொண்டர்கள் மத்தியிலும் சொல்லுகிறேன், இந்த கூட்டமும் ஒரு மாற்றத்தை உருவாக்கும், திமுக ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வந்து வீட்டிற்கு அனுப்பும்। 2026 में इस तमिलनाडु में फिर से एक बार एनडीए की सरकार बनने जा रही है। भारतीय जनता पार्टी एआईडीएमके की सरकार बनने जा रही है। உங்ககிட்ட எல்லாம் சொல்றேன், வரக்கூடிய 2026ஆம் ஆண்டு தேர்தலில் என்டிஏ கூட்டணி மிகப்பெரிய வெற்றியை பெற்று பாரதிய ஜனதா கட்சி அதிமுகவின் கூட்டணி
ஆட்சி அமைக்கும். मैं रहता तो दिल्ली में हूं, मगर मेरे कान तमिलनाडु पर लगे हुए रहते हैं. நான் எந்த நாட்டின் எந்த பகுதியில் இருந்தாலும் என்னுடைய காதுகளும் என்னுடைய சிந்தனைகளும் தமிழ்நாட்டின் மேலதான் இருக்கிறது. ये मुख्यमंत्री जी कहते हैं कि अमित शाह डीएमके को नहीं हरा सकते. स्टालिन साहब, आप सही कहते हो, मैं डीएमके को नहीं हरा सकता, मगर तमिलनाडु की जनता डीएमके को हरा सकती है. இந்த நாட்டின் முதல்வர் சொல்கிறார், அமித்ஷா அவர்களால் திமுகவை தோற்கடிக்க முடியாது என்று. அவருக்கு சொல்றேன், அமித்ஷானால தோற்கடிக்க முடியாது, நீங்க சொல்றது சரிதான். ஆனா இந்த நாட்டின் மக்கள், தமிழக மக்கள் உங்களை தோற்கடிக்க இருக்கிறார்கள், காத்துக் கொண்டிருக்கிறார்கள். और मित्रों, मेरी बात याद रखना, मैं देश भर के चुनाव में हिस्सा लिया है. मैं पब्लिक की नब्ज जानता हूं, जनता की नब्ज जानता हूं. तमिलनाडु की जनता इस बार डीएमके की सरकार को उखाड़ कर फेंक देगी. என்னுடைய நீண்ட கால அரசியல் அனுபவத்தில் சொல்றேன், மக்களின் நாடி துடிப்பை உணர்ந்தவனாக சொல்கிறேன். வரப்போற தேர்தல்ல தமிழக மக்கள் திமுகவை தூக்கி எறிய காத்துக் கொண்டிருக்கிறார்கள். भाई और बहनों, मैं तमिलनाडु की जनता का इसलिए भी आभार करना चाहता हूं कि ऑपरेशन सिंदूर के बाद हमारी वीर सेना और हमारे नेता नरेंद्र मोदी जी के समर्थन में जो तिरंगा यात्रा है तमिलनाडु में निकली है, वो देश के किसी भी हिस्से से कम नहीं है. சகோதர சகோதரிகளே, இந்த நேரத்தில் நான் உங்களுக்கு எல்லாம் குறிப்பிட்டு சொல்ல வேண்டியது என்னவென்றால், ஆபரேஷன் சிந்தூர் நம்முடைய தேசத்தின் அப்பாவி மக்கள் கொல்லப்பட்ட போது வடக்கிலே நடைபெற்ற அந்த நிகழ்ச்சிக்கு மிகப்பெரிய எழுச்சியும் மிகப்பெரிய ஆதரவும் நாட்டுப்பற்றும் தமிழகத்தில் இருந்து ஒரு ஆதரவு குரல் ஒலித்ததே, அதை நான் நினைவு கூறுகிறேன். और मित्रों, पहलगांव में आतंकवादियों ने हमारे निर्दोष नागरिकों की हत्या की, धर्म पूछकर हत्या की, और मोदी जी के नेतृत्व में हमारी तीनों सेनाओं ने पाकिस्तान के घर में घुसकर आतंकवादियों को सफाया करने का काम किया है. பகல்காம்ல நம்ம அப்பாவி பொதுமக்களை மதத்தின் பெயரால் நீங்க யாருன்னு அடையாளப்படுத்தி கொடூரமாக கொலை செய்த தீவிரவாதிகளை முப்படைகளையும் திரட்டி நமது பாரத பிரதமர் மோடி அவர்கள் அவங்க ஊருக்குள்ளேயே புகுந்து அடித்தார் பாருங்க. அதுதான் அவர்களுக்கு நாம் புகட்டிய பாடம். भाई और बहनों, नरेंद्र मोदी जी प्रधानमंत्री बने उसके पहले कई आतंकवादी हमले हुए, इससे भी बड़े हमले हुए, मगर कोई जवाब नहीं दिया जाता. 14 में मोदी जी प्रधानमंत्री बनने के बाद उरी, पुलवामा और अब पहलगाम हुआ. हमने सर्जिकल स्ट्राइक, एयर स्ट्राइक और सिंदूर ऑपरेशन कर कर आतंकवादियों को करारा जवाब देने का काम किया है. இதற்கு முன்னர் கூட அந்த தீவிரவாதிகள் எல்லாம் தங்கள் கைவரிசையை காட்டி இருக்கிறார்கள். ஆனால் அப்போது எல்லாம் இத்தகைய வீர தீரமான செயல்பாட்டை எல்லாம் முந்தைய அரசுகள் வெளிப்படுத்தவில்லை. ஆனா பூரி ஆகட்டும், புல்வாமா ஆகட்டும், தற்போது நடந்திருக்கும் ஆபரேஷன் செந்தூர் ஆகட்டும், நமது முப்படைகளும் ஒன்று திரண்டு இந்தியாவின் வீரத்தையும் தீரத்தையும் திறமையையும் நிரூபித்திருக்கிறது. पाकिस्तान के अंदर 100 किलोमीटर अंदर जाकर आतंकवादियों के हेडक्वार्टर को जमीन दोस्त करने का काम हमारी वीर सेना ने किया है. பாகிஸ்தான்ல தீவிரவாதிகள் பதுங்கி இருந்த இடத்துல எல்லாம் 100 கிலோமீட்டர் அவங்க எல்லைக்குள்ள பறந்து சென்று தீவிரவாதிகளின் இருப்பிடத்தை கண்டறிந்து
துல்லியமாக தாக்கி அவர்கள் இருப்பிடத்தை மண்ணோடு மண்ணாக்கியது நமது ராணுவம். और मित्रों, मोदी जी के समय में ही रक्षा उत्पादन में देश आत्मनिर्भर बनने जा रहा है. மோடி அவர்களின் ஆட்சியிலே எல்லா முன்னேற்றங்களும் எப்படி இருக்கிறதோ அதுபோல ராணுவத்திலும் கூட ஆத்ம நிர்பர் என்று சொல்லக்கூடிய தன்னிறைவான ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறது. அதனால் தான் மிகச் சிறப்பாக செயல்பட்டிருக்கிறோம். और जब रक्षा क्षेत्र में आत्मनिर्भरता की बात करते हैं तो पूरे देश का युवा कावेरी इंजन का नाम बड़े गर्व के साथ लेता है. ஆபரேஷன் சிந்தூரின் வெற்றியை பற்றி எல்லாம் நாம் எல்லாம் பேசிக் கொண்டிருக்கும் இந்த வேளையிலே இந்தியாவின் வான்வெளி சாதனையை பற்றி சொல்ல வேண்டும். இந்த நாட்டின் இளைஞர்கள் எல்லாம் காவிரி என்ஜின் என்ற சொல்லை இப்போது உச்சரிக்க தொடங்கி இருக்கிறார்கள். और हमारे देश में बने मिसाइल्सों ने जब पाकिस्तान की एयर डिफेंस सिस्टम और उनके वायुसेना के अड्डे को तहस नहस किया, पूरी दुनिया आश्चर्यचकित होकर उसके देख रही. பாகிஸ்தான் தன்னுடைய ட்ரோன்களையும் ஏவுகணைகளையும் நம் மீது வீச தொடங்கிய போது இந்தியாவின் வான்வெளி வல்லமை உலக நாடுகளுக்கெல்லாம் நிரூபிக்கப்பட்டது. அத்தனையையும் அடித்து தூள் தூளாக ஆக்கியது நம் இந்திய ராணுவம். भाई और बहनों, मोदी जी ने स्पष्ट कहा है कि ऑपरेशन सिंदूर समाप्त नहीं हुआ है. आगे पर भी अगर कोई गोली चलाएगा तो उसका जवाब गोले से दिया जाएगा. மோடி அவர்கள் சொல்கிறார்கள், ஆபரேஷன் சிந்தூர் இன்னும் முடியலங்க. மறுபடி தீவிரவாதிகள் வாலாட்டினால் அவர்கள் இடத்திற்குள் புகுந்து வீடு புகுந்து தாக்கி அவர்கள் அழிக்கப்படுவார்கள் என்பதை இந்த நேரத்திலே நான் நினைவூட்டுகிறேன். भाई और बहनों, 2024 का साल भारतीय जनता पार्टी के कार्यकर्ताओं के लिए एक मील का पत्थर है, माइलस्टोन है. மக்களே, இப்ப வரக்கூடிய 26ஆம் ஆண்டு தேர்தல் பாரதிய ஜனதா கட்சியின் ஒவ்வொரு தொண்டருக்கும் மிக மிக முக்கியமான உயிர்ப்பான அவசியமான ஒரு களமாகும். 2024 में ही मोदी जी तीसरी बार इस देश के प्रधानमंत्री बने हैं, लगातार तीसरी बार. அதே போல 2024ஆம் ஆண்டும் நமக்கெல்லாம் மிக முக்கியமானது. அப்போதுதான் நமது பாரத பிரதமர் மோடி அவர்கள் 3வது முறையாக இந்த நாட்டின் பிரதமராக பதவியேற்றுக் கொண்டார். और 2024 में ही ओडिशा में पहली बार पूर्ण बहुमत की भारतीय जनता पार्टी की सरकार बनी. 2024 தான் ஒரிசா மாநிலத்தில் முழு பலத்தோட முழு மெஜாரிட்டியோட பாரதிய ஜனதா கட்சியின் ஆட்சி அங்கு அமைந்தது. हरियाणा में लगातार तीसरी बार सरकार बनी. ஹரியானாலையும் அதே போல மிகப்பெரிய வெற்றியை அங்கு 3வது முறையாக பதிவு செய்யப்பட்டது. और महाराष्ट्र में अब तक की सबसे बड़ी विजय बनाकर भारतीय जनता पार्टी की सरकार बनी. அதே போல மகாராஷ்டிராவிலும் இதுவரை இல்லாத அளவிற்கு மிகப்பெரிய வெற்றியை பாரதிய ஜனதா கட்சி பதிவு செய்திருக்கிறது. और 2025 में 27 साल के बाद दिल्ली में केजरीवाल जी को हटाकर भारतीय जनता पार्टी की सरकार बनी. அதே போல 2025ஆம் ஆண்டு மிகப்பெரிய சாதனை செய்யப்பட்டது. டெல்லியில அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களின் ஆட்சி 27 ஆண்டுகளுக்கு பிறகு டெல்லியில் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி அமைத்திருக்கிறது. और 2026 में दिल्ली में सरकार बनी, 26 में तमिलनाडु की बारी है. 25ல டெல்லியில எப்படி ஆட்சி அமைச்சோமோ அதே போல நண்பர்களை 2026இல் தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சியின் ஆட்சி கண்டிப்பாக மலரப் போகிறது.
और मेरी बात कान खोलकर गांठ बांध लेना, कान खोलकर सुन लेना और याद कर कर घर में जाना। 2026 में तमिलनाडु और बंगाल में भारतीय जनता पार्टी और एनडीए की सरकार बनने जा रही है। எல்லாரும் கவனமா கேளுங்க. உங்க காதுகளை திறந்து வைத்து நான் சொல்வதை கவனமாக கேளுங்கள், குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். 2026ஆம் ஆண்டில் நடைபெறப் போகும் தேர்தலில் தமிழகம் மற்றும் மேற்கு வங்கத்தில் பாரதிய ஜனதா கட்சியின் கூட்டணி கண்டிப்பாக ஆட்சி அமைக்கும் என்பதை உறுதியாக உங்கள் முன் தெரிவித்துக் கொள்கிறேன். मित्रों, तमिलनाडु की डीएमके सरकार ने भ्रष्टाचार की सारी हदें पार कर दी है. இங்க ஆட்சியில் இருக்கிற திமுக ஊழல் 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 என்று ஊழலில் தான் திளைத்துக் கொண்டிருக்கிறது. मोदी जी ने गरीब तमिल नागरिकों के लिए भेजा 450 करोड़ रुपया का पोषण का किट. उन्होंने एक कंपनी को देकर बहुत बड़ा घपला किया और गरीबों के पेट पर लात मारने का काम किया है. இந்த திமுகவின் ஆட்சி மத்திய அரசிலிருந்து மோடி அவர்கள் ஏழை மக்களுக்காக கொடுக்கும் பணத்தை கூட மக்களின் நலனுக்காக செலவிடாமல் அந்த பணத்தை எல்லாம் மடைமாற்றி அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய நன்மைகளை கிடைக்காமல் செய்வதைத்தான் செய்து கொண்டிருக்கிறார்கள். 4600 करोड़ रुपए का रेती का खनन का घोटाला किया. आज तमिलनाडु का गरीब से गरीब आदमी एक कमरा भी ज्यादा बनाना है तो महंगी रेत खरीदकर ये डीएमके पार्टी की तिजोरी में पैसा जाता है. இன்றைக்கு இந்த திமுக ஆட்சியில ஏழைகள் விலைவாசி ஏற்றத்தாலும் அவங்க வாழ்வாதாரங்களுக்கு ஏற்பட்டிருக்கும் அச்சத்தாலும் அவர்கள் வாழ முடியாத சூழலில், அவர்கள் மத்திய அரசின் திட்டங்கள் கிடைக்காத சூழலில் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். और मित्रों, टास्मैक घोटाला 39,000 करोड़ का घोटाला हुआ. 39,775 करोड़. ये 39,000 करोड़ में से तमिलनाडु के हर गांव में प्राइमरी स्कूल में 2 नए कमरे बनाए जा सकते हैं. 2 नए कमरे बनाए. 39,000 करोड़ रुपया टास्मैक के माध्यम से ये तमिलनाडु सरकार चाव कर गई है. மக்களுக்கு செய்கிற நன்மையை விட திமுக ஆட்சியில் ஊழல் மிக மலிந்து காணப்படுகிறது என்பதற்கு உதாரணமாக சொல்ல வேண்டும் என்றால் 39,775 கோடி ரூபாய். मित्रों, मेरे पास उनके घोटालों की बड़ी सूची है, मगर मैं इसमें समय बिगाड़ना नहीं चाहता. அதாவது டாஸ்மாகில் 35,775 கோடி ரூபாய் ஊழலை செய்து இங்கே சட்டவிரோதமாக ஊழல் ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ये तमिलनाडु सरकार 100% 100% फेल्योर गवर्नमेंट है. இந்த தமிழக அரசு 100% தோல்வியடைந்த அரசாக காட்சியளிக்கிறது. अब चुनाव में जा रहे हैं. अब तक इनके घोषणा पत्र के 60% वादे पूरे नहीं हुए हैं. திமுக அரசு தேர்தல் நேரத்தில் மக்களுக்கெல்லாம் ஒரு வாக்குறுதி பட்டியல் கொடுக்கிறாங்க. ஆனா அந்த வாக்குறுதி பட்டியல்ல 10% கூட நிறைவேற்றவில்லை அவர்கள். ஆனால் 90% நிறைவேற்றியதாக அவர்கள் கூறிக்கொள்கிறார்கள். स्टालिन साहब, हिम्मत है तो घोषणा पत्र निकालकर हिसाब किताब दीजिए, कितने वादे पूरे किए. உங்களுக்கு தைரியம் இருந்தா உங்களுடைய தேர்தல் வாக்குறுதி பட்டியலை எடுத்துட்டு வாங்க, அதை பார்த்து சொல்லுங்க நீங்க எத்தனை வாக்குறுதிகளை நிறைவேற்றி இருக்கிறீர்கள் என்று. अवैध शराब में भ्रष्टाचार के कारण आए दिन
गरीब लोग नकली शराब के कारण मौत की शरण हो रहे हैं। ஊழலால் மட்டுமல்ல, கள்ளச்சாராயத்தினாலும் இந்த நாட்டு மக்கள், அப்பாவி மக்கள் உயிரிழந்திருக்கிறார்கள். दक्षिण तमिलनाडु में जातीय हिंसा बढ़ाने का काम अपने राजनीतिक स्वार्थ को पूरा करने के लिए तमिलनाडु सरकार ने किया है। தென் தமிழகத்தில் சாதி பிரச்சனையினாலையும் பிரிவினைவாதத்தினாலையும் அரசியல் லாபங்களை கருத்தில் கொண்டு திமுக அரசு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. बुजुर्गों और महिलाओं के प्रति अपराध बढ़ा है। இந்த ஆட்சியில பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் மலிந்து கொண்டிருக்கிறது. नशा तस्कर और ड्रग के माफिया तमिलनाडु के युवाओं को बर्बाद करने पर तुले। இந்த நாட்டின் இளைஞர்களுக்கு வாய்ப்புகள் இல்லாமல், வேலைகள் இல்லாமல் அவர்கள் துன்பத்தில் இருக்கும் நிலைதான் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. और तमिलनाडु सरकार में मुख्यमंत्री जी को इसकी कोई परवाह नहीं। தமிழ்நாட்டின் முதல்வருக்கு இது பற்றிய எந்த ஒரு அக்கறையுமோ கவலையுமோ கொஞ்சம் கூட இல்லை. भाइयों बहनों, तुष्टीकरण की भी हद होती। मैं आज यहां आया हूं तब भगवान मुरुगन से जुड़ी हुई पहाड़ी को सिकंदर हिल मानने की हिम्मत डीएमके सरकार ने की है। 1000 ஆண்டு காலம் பழமையுள்ள நம்ம திருப்பரங்குன்றம் முருகரின் அறுபடை வீடான அந்த மலையை சிக்கந்தர் மலை என்று சொல்லக்கூடிய துணிச்சல் இந்த திமுக அரசுக்கு வந்திருக்கிறது. सालों से भगवान मुरुगन के भक्त यहां पर अपनी श्रद्धा व्यक्त करते हैं। பல ஆயிரம் ஆண்டுகளாக முருக பக்தர்கள் வழிபட்டு வந்த வழிபாட்டு தலத்தை இதுபோல அரசியல் லாபம் கருதி, பிரிவினைவாதம் கருதி இந்த அரசு செயல்படுத்தி வருகிறது. और भाइयों बहनों, मैं तमिलनाडु की जनता को करबद्ध विनती करने आया हूं कि मुर्गा भक्तगल मनाडू में आप बढ़ चढ़कर हिस्सा लेकर इनको अपनी ताकत का परिचय कराइए, भक्तों की ताकत का परिचय कराइए। நான் உங்ககிட்ட எல்லாம் அன்போடு வேண்டிக் கொள்வதெல்லாம், வர ஜூன் 22ஆம் தேதி முருக பக்தர்கள் மாநாடு நடக்குது. நீங்க ஒவ்வொருவரும் பெருந்திரளாக கலந்து கொண்டு நம்மளுடைய ஒற்றுமையையும் வலிமையையும் அந்த மாநாட்டில் காட்ட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். मैं फिर से एक बार तमिलनाडु सरकार से मेरी मांग दोहराता हूं कि मेडिकल और इंजीनियरिंग की पढ़ाई में जल्द से जल्द तमिल भाषा का प्रवेश हो और मेडिकल और इंजीनियरिंग की पढ़ाई तमिल भाषा में की जाए। நான் தமிழக அரச ஒவ்வொரு முறை வரும்போது நினைவூட்டுகிறேன். தமிழ்நாட்டில் தமிழ் தமிழ் என்று பேசிக் கொண்டிருக்கும் நீங்கள் பாடத்திட்டத்தை ஏன் தமிழில் செய்ய மறுக்கிறீர்கள்? உயர் கல்வி அனைத்தையும் தமிழில் செய்வதற்கு என்ன தடை இருக்கிறது? விரைவில் நான் தமிழக அரசை கேட்பதெல்லாம் இன்ஜினியரிங் பாடத்திட்டம் உடனடியாக தமிழில் இயற்றப்பட வேண்டும். और भाइयों बहनों, मैं आज स्टालिन जी को ये भी अपील करने आया हूं। हमारे मोदी जी ने सेंगोल को संसद में स्थान देकर पूरे तमिलनाडु का सम्मान किया है। कभी मोदी जी को एक धन्यवाद का पत्र लिख देना भाई। நான் ஸ்டாலின் அவர்களை கேட்கிறேன், தமிழ்நாட்டின் மரபு சின்னமான மன்னர்கள் கையாண்ட அந்த செங்கோலை நாட்டின் உயர்ந்த இடத்திலே கொண்டு சென்றாரே நம் பாரத பிரதமர் மோடி அவர்கள், அவர்களுக்கு நீங்கள் ஒற்றை வரியாவது தமிழ் மரபை உயர்த்தி பிடித்த மோடி அவர்களுக்கு நன்றி சொன்னீர்களா? भाइयों बहनों, जब मोदी जी प्रधानमंत्री बने, देश की अर्थव्यवस्था इकोनॉमी 1.9 ट्रिलियन की थी और आज 11 साल में इसको 4.19 ट्रिलियन की
और दुनिया का चौथे नंबर का अर्थतंत्र आज हम बन चुके हैं। मोदी जी ने विकास कैसे होता है इसका एक उदाहरण साबित किया है। மக்களே, இந்த மோடி அவர்களின் ஆட்சி உருவான பிறகு இந்தியா தொடர்ந்து வளர்ச்சி பாதையிலே பயணித்துக் கொண்டிருக்கிறது. இந்த சாதனைகளின் உச்சமாக 11 ஆண்டுகால ஆட்சியிலே மோடி அவர்கள் ஆட்சியில் இந்தியாவின் भाइयों बहनों, स्टालिन जी हर बार कहते हैं कि आपने तमिलनाडु को क्या दिया। स्टालिन साहब, यूपीए की सरकार 10 साल चली। यूपीए सरकार ने तमिलनाडु को 10 साल में 1,53,000 करोड़ रुपया दिया और भारतीय जनता पार्टी की सरकार ने 10 साल में 6,80,000 करोड़ रुपया दिया। 6,80,000 करोड़। 10 ஆண்டுகள்ல மோடி அவர்கள் ஆட்சியில 4.19 ட்ரில்லியன் வளர்ச்சியை கண்ட நம்மளுடைய பாரதம் இதுக்கு முன்னாடி எப்படி நடந்தது யூபிஏ ஆட்சியில எண்ணி பார்த்தால் 10 ஆண்டு கால ஆட்சியில யூபிஏ அரசு தமிழ்நாட்டுக்கு கொடுத்த பணம் 1,53,00,000 ரூபாய் மட்டுமே. 10 வருஷத்துல 1,53,000 கோடி மட்டுமே. ஆனால் நம்முடைய பாரதிய ஜனதா கட்சி அரசு 10 ஆண்டுகளில் தந்த பணம் அதை விட பல மடங்கு அதிகமாக 6,80,000 கோடி ரூபாய் தமிழகத்திற்கு வழங்கி இருக்கிறது. और इसके अलावे रोड्स के लिए 63,000 करोड़, रेलवे के लिए 77,000 करोड़ और एयरपोर्ट के लिए 3,500 करोड़ रुपया देने का काम किया। சாலைகள் மேம்பாட்டிற்காக 63,000 கோடியும், கட்டுமான பணிகளுக்காக 77,000 கோடியும், ஏர்போர்ட் கட்டுவதற்காக 3,500 கோடியும் மத்திய அரசு தமிழகத்திற்கு நேரடியாக வழங்கி இருக்கிறது. भाइयों बहनों, आज तमिलनाडु के हर शहर से, हर गांव से मेरे मंडल के कार्यकर्ता आए हैं। यहां से आप जब आपके गांव में जाएंगे, शहर में जाएंगे, टाउन में जाएंगे, मेरा आपसे एक ही अनुरोध है, जब तक तमिलनाडु में डीएमके सरकार को नहीं हटाते हम किसी को आराम करने का अधिकार नहीं। பல ஊர்களிலிருந்து பல பகுதிகளிலிருந்து இங்கு திரளாக வந்திருக்கும் பாரதிய ஜனதா கட்சியின் தொண்டர்களாகிய உங்கள் ஒவ்வொருவரையும் நான் கேட்பது என்னவென்றால், நீங்க திரும்ப ஊருக்கு போவீங்க, உங்களுடைய எண்ணம், உங்களுடைய சிந்தனை, உங்களுடைய செயல்பாடு எல்லாம் எப்படி இருக்க வேண்டும் என்றால், திமுக ஆட்சியை எப்படி அகற்றப் போகிறோம், எப்போது அகற்றப் போகிறோம், என்ன செய்ய வேண்டும் என்ற சிந்தனையில் நீங்கள் தொடர்ந்து இருக்க வேண்டும். और मित्रों, इस बार हमने तय किया है कि 2026 का चुनाव भारतीय जनता पार्टी एआईडीएमके के साथ मिलकर लड़ेगी, एनडीए के साथियों के साथ मिलकर लड़ेगी. அன்பர்களே, வரப்போகிற 2026 ஆண்டுக்கான தேர்தல் நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியும் இங்கே கூட்டணி ஆட்சியில அதிமுகவுடன் இணைந்து என்டிஏ கூட்டணி இங்கு தேர்தலை சந்திக்க இருக்கிறது. मुझे बताइए, सभी कार्यकर्ता संकल्प करते हैं कि इस बार तमिलनाडु में डीएमके को हटाना है. நீங்க எல்லாரும் எனக்கு இப்ப பதில் சொல்லுங்க. நீங்க அத்தனை பேரும் திமுகவை ஆட்சியிலிருந்து அகற்ற தயாராக இருக்கிறீர்களா? तो मेरे साथ जोर से दोनों हाथ उठाइए. எல்லாரும் ரெண்டு கைகளையும் மேல தூக்கி உரக்க நான் சொல்றத சொல்லுங்க. विजय के संकल्प की मुट्ठी भींचिए. வெற்றிக்கான உறுதிமொழியை எடுத்துக் கொள்ளுங்கள். और प्रचंड आवाज से बोलिए, உரத்த குரலில் சொல்லுங்கள், भारत माता की वंदे மாதரம், वंदे மாதரம்.
वंदे मातरम। भारत माता की जय। வெற்றிவேல் முருகனுக்கு பாரத் மாதா கி, பாரத் மாதா கி, பாரத் மாதா கி. வெற்றிவேல், வெற்றிவேல். தமிழக பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாவட்ட, மாநில, மண்டல அளவிலான நிர்வாகிகள் கூட்டத்தை வழிநடத்தி கொண்டிருக்கின்ற மாநிலத்தினுடைய தலைவர் சகோதரர் திரு நயினார் நாகேந்திரன் அவர்களே, இந்த நிகழ்ச்சிக்கு வருகை பெறுந்திருக்கின்ற நம்மளுடைய அரசியல் சாணக்கியர், இரும்பு மனிதர், இரண்டாம் சர்தார் வல்லபாய் பட்டேல், மாண்புமிகு திரு அமித்ஷாஜி அவர்களே, நம்முடைய முன்னாள் மாநில தலைவர் சகோதரர் திரு அண்ணாமலை அவர்களே, நம்மளுடைய மேலிட பார்வையாளர் சகோதரர் திரு சுதாகர் ரெட்டிஜி அவர்களே, மரியாதைக்குரிய முன்னாள் மாநில தலைவர், முன்னாள் தெலுங்கானா பாண்டிச்சேரியினுடைய ஆளுநர் அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களே, மகளிர் அணியினுடைய தேசிய தலைவர் சட்டமன்ற உறுப்பினர் சகோதரி வானதி சீனிவாசன் அவர்களே, மரியாதைக்குரிய அண்ணன் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்களே, மரியாதைக்குரிய அண்ணன் ஹெச் ராஜா அவர்களே, மற்றும் இங்கு வருகை தந்திருக்கின்ற மாநில நிர்வாகிகளே, மாவட்ட நிர்வாகிகள் உள்ளிட்ட சகோதர சகோதரிகள், உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, கடந்த 11 ஆண்டுகள் 2014 11 ஆண்டுகள் மூன்றாவது முறையாக நம்முடைய மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் நம்முடைய இந்தியாவை மிக சிறப்பாக, மிக வேகமாக வளர்ச்சியில எடுத்துக்கொண்டு சென்று கொண்டிருக்கிறார்கள். சகோதரர்களே, கடந்த 11 ஆண்டுகளாக தமிழகத்திற்கு, தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்கு, தமிழகத்தினுடைய முன்னேற்றத்திற்காக நம்முடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள், இது மதுரை பூமி, சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த பூமி, காசி தமிழ் சங்கமத்தை ஒவ்வொரு வருடமும் நம்முடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, 2 மாதத்திற்கு போன மாதம் தான் நம்முடைய பாம்பன்ல வரலாற்று சிறப்பு மிக்க பாம்பன் பாலத்தை திறந்து வைத்துவிட்டு, நேற்றைக்கு காஷ்மீர்ல அங்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க பாலத்தை நம்முடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள், இந்த அளவுக்கு நம்முடைய நாடு கடந்த 11 ஆண்டுகள்ல அடிப்படை கட்டமைப்பை உயர்த்தி கொண்டிருக்கிறது. ரயில்வே ஆகட்டும், தேசிய நெடுஞ்சாலைகள், விமான நிலையங்கள், நம்முடைய மதுரை விமான நிலைய விரிவாக்கம், சென்னை விமான நிலைய விரிவாக்கம், திருச்சிராப்பள்ளியுடைய விமான நிலைய விரிவாக்கம், கோவையுடைய விமான நிலைய விரிவாக்கம், தூத்துக்குடி விமான நிலைய விரிவாக்கம், ரயில்கள், வந்தே பாரத் ரயில்கள் நம்மளுடைய பகுதியிலிருந்து தான் சென்னை ஐசிஎஃப்ல இருந்து தயாரிக்கப்படுகிறது. இப்படி நம்மளுடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் கடந்த 11 ஆண்டுகள்ல நம்மளுடைய நாட்டை மிக வேகமாக வளர்ச்சி அடைந்த பாதையில் எடுத்துக்கொண்டு சென்று கொண்டிருக்கிறார்கள். அதை தான் நாம் நேரடியாக பார்த்தோம். ஆபரேஷன் சிந்தூர் மூலமாக பாகிஸ்தானுக்கு மிகப்பெரிய ஒரு அடியை கொடுத்தது நம்மளுடைய பிரதமரும் நம்மளுடைய அமித்ஷாஜி அவர்களும் கொடுத்திருக்கிறோம். சகோதரர்களே, நாம் திமுகவை வீட்டுக்கு ஓட ஓட விரட்ட வேண்டிய காலம் வந்திருக்கிறது. தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய ஆட்சி 2026 தமிழகத்தில் உறுதி செய்யப்பட்ட ஒன்று. அதனாலதான் நாம இங்க முருக பக்தர்களுடைய மாநாடை நடத்த இருக்கின்றோம். வருகிற 22ஆம் தேதி அன்றைக்கு அந்த முருகன் எப்படி நாம் வெற்றிவேல் யாத்திரை நடத்தி தமிழகத்தில் ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தோமோ, அதே போல இங்கு மிகப்பெரிய ஒரு முருக பக்தர்களுடைய மாநாடு. இந்த முருக பக்தர்களுடைய மாநாடு திமுகவை வீட்டுக்கு அனுப்புகின்ற மாநாடாக இருக்கும். சகோதரர்களே, உங்கள் அன்புக்கு நன்றி, நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த், ஜெய் பாரத். அடுத்தபடியாக நம்முடைய முன்னாள் மாநில தலைவர், நம்ம அனைவருடைய அன்புக்குரிய சகோதரர் திரு அண்ணாமலை IPS அவர்களை உரையாற்ற வரும்படி உங்கள் அனைவரின் சார்பாக அன்போடு அழைக்கின்றேன். அன்பார்ந்த பெரியவர்களே, தாய்மார்களே,
அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, ஐயா அண்ணா தயவு செஞ்சு உட்காருங்க அண்ணா, தயவு செஞ்சு அண்ணா, தயவு செய்து எல்லாம் அமருங்க, தயவு செய்து. பாரத் மாதா கி, பாரத் மாதா கி. அன்பார்ந்த பெரியோர்களே, தாய்மார்களே, அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, நம்முடைய மத்திய உள்துறை அமைச்சர், மத்திய கூட்டுறவுத்துறையினுடைய அமைச்சர் திரு அமித்ஷா அவர்கள் தமிழகத்திற்கு ஒரு முக்கியமான நேரத்தில் இங்க வந்திருக்கிறாங்க. மத்தியில நம்முடைய ஆட்சி 2014 அமைந்த பிறகு 11 ஆண்டுகள் பூர்த்தி செய்துவிட்டு ஐயா அவங்க அங்க வந்திருக்கிறாங்க. 11 ஆண்டுகள்ல இந்தியாவுடைய மாற்றத்தை சொல்வதற்காக வந்திருக்கின்றார்கள். இன்னொரு பக்கம் கடந்த 4 ஆண்டுகளாக தமிழகத்தை பின்னோக்கி எடுத்து சென்று கொண்டிருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியினை இங்கிருந்து அழித்தெடுக்க வேண்டும் என்கின்ற உற்சாகத்தை உங்களுக்கு அளிப்பதற்காக நம்முடைய உள்துறை அமைச்சர், கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்கள் வந்திருக்கின்றார். மிகுந்த உற்சாகமான வரவேற்புக்கிடையே மதுரை மாநகரத்திற்கு நாம் எல்லோரும் கூட அவரை வரவேற்றுக் கொண்டிருக்கின்றோம். நம்முடைய ஆற்றல் மிகுந்த மாநில தலைவர், முன்னாள் அமைச்சர், நம்முடைய எல்லோருடைய அன்பையெல்லாம் பெற்றிருக்கக்கூடிய அண்ணன் நயினார் நாகேந்திரன் அவர்களுடைய முதல் நிகழ்வாகவும் கூட இருக்கிறது. அவருக்கும் இந்த நேரத்தில் நம்முடைய பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் நாம் தெரிவித்துக் கொள்ள வேண்டும். நம்முடைய மத்திய இணை அமைச்சர் ஐயா முருகன் அவர்கள் இங்கே வந்து மிக அற்புதமாக மோடி ஐயாவுடைய சாதனையை பேசிவிட்டு அமர்ந்திருக்கின்றார்கள். அதே போல மேடையில் இருக்கக்கூடிய எல்லா நம்முடைய முக்கியமான மூத்த தலைவர்கள், காலத்தினுடைய அருமை கருதி எல்லாருடைய முக்கியமான மூத்த தலைவருடைய பெயரையும் நான் சொன்னதாக கருதி, அன்பு சொந்தங்களே, 11 ஆண்டுகள்ல நாம் செய்திருக்கக்கூடிய மிக முக்கியமான சாதனை என்னங்க? 60 ஆண்டு காலமாக காங்கிரஸ் ஆட்சி ரொட்டி, மக்கான், கப்படா இந்த 3 வார்த்தையை வைத்து அரசியல் செய்து கொண்டிருந்தார். வறுமை அப்படியே இருந்துச்சு. ஏன்னா வறுமை இருந்தால் மட்டும்தான் அரசியல் செய்ய முடிந்தது. 2012 இந்தியாவில் $2.15 அதாவது 180 ரூபாய்க்கு கீழே வருமானம் பெறக்கூடியவர்கள் நாட்டினுடைய மக்கள் தொகையில 16.2% இருந்தார்கள் 2012. நம்ம ஆட்சிக்கு வந்து முழுமையாக இந்த 10 ஆண்டுகள் கழிச்சு பாருங்க, 2023 அதை வெறும் 2.3% கொண்டு வந்திருக்கின்றோம். இது மிகப்பெரிய சாதனை இல்லைங்களா? 10% நெட்டா 150 ரூபாய்க்கு கீழே வருமானம் இருக்கக்கூடியவர்களை எக்ஸ்ட்ரீம் பாவர்ட்டியிலிருந்து அதிகப்படியான வறுமையிலிருந்து மேலே கொண்டு வந்திருக்கின்றோம். மிகப்பெரிய சாதனைகள். 11 ஆண்டுகள் நம்முடைய ஆட்சி மக்களுக்கு சொல்லி இருக்கின்றோம். இது சாதாரணமான ஆட்சி இல்லைங்க. உலக வங்கியினுடைய ஆய்வறிக்கை சொல்லுது, ஏப்ரல் 2025 உலகத்தில் மிக வேகமாக வறுமையை கடந்த 10 ஆண்டுகள்ல ஒழித்த முதல் நாடாக இருப்பது நம்முடைய பாரத நாடு. அதற்கான தலைவர் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். அதுவும் சாதாரணமா இல்லைங்க. யோசிச்சு பாருங்க, நம்முடைய பிரதம மந்திரியினுடைய ஆவாஸ் யோஜனா, வீடு கட்டி கொடுக்கக்கூடிய திட்டமாக இருக்கட்டும், உஜ்வல யோஜனா திட்டமாக இருக்கட்டும், ஜன்தன் யோஜனா திட்டமாக இருக்கட்டும், ஆயுஷ்மான் பாரத்தாக இருக்கட்டும், எல்லா திட்டத்தையும் ஒரே வீட்டிற்கு கொண்டு வந்திருக்கின்றோம். அன்பு சொந்தங்களே, இன்னைக்கு தமிழ்நாட்டில் பார்க்கும் பொழுது மக்கள் நிம்மதியா இருக்கிறாங்களான்னு கேட்டீங்கன்னா நிம்மதியாக கிடையாது. காரணம் என்னன்னா, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத சார்கள் உலவி கொண்டிருக்கும் பொழுது எப்படி பெண்களுக்கு நிம்மதி இருக்கும்? மக்களுடைய பணத்தை கொள்ளையடித்து சினிமா படம் தயாரிக்கக்கூடிய தம்பிகள் உலவி கொண்டிருக்கும் பொழுது எப்படி மக்களுக்கு நிம்மதி இருக்கும்? மத்திய அரசின் மீது, திட்டத்தின் மீதெல்லாம் ஸ்டிக்கர் ஒட்டி எந்த வேலையும் செய்யாமல் 4 ஆண்டு காலம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி காலத்தை கடத்தி இருக்கின்றார்கள். எப்படி மக்களுக்கு நிம்மதி இருக்கும்? ஒரு சமுதாயத்தை சார்ந்த, ஒரு மதத்தை சார்ந்த மக்களை மட்டும் தொடர்ந்து கொச்சைப்படுத்துவதே முழுநேர வேலையாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு வைத்திருக்கின்றார்கள். எப்படி மக்களுக்கு நிம்மதி இருக்கும்? அதையெல்லாம் தாண்டி நடுத்தர குடும்பத்தில் நிம்மதியாக வெட்டுப்படாம வீட்டில் பாதுகாப்பாக யாராவது இருக்க முடியும்னா முடியாது. கொங்கு பகுதிக்கு வந்தீங்கன்னா முதியோர்களை குறிவைத்துக் கொள்ளுகின்றார். தென் பகுதிக்கு போனீங்கன்னா சாதி வன்முறையில கொள்றாங்க. சென்னைக்கு வந்தீங்கன்னா கூலிப்படையை வைத்துக் கொள்ளுகின்றார். எங்கேயும் யாருக்கும் நிம்மதியில்லாத வாழ்க்கை தமிழகத்தில் கடந்த 4 ஆண்டு காலமாக நடந்து கொண்டிருக்கிறது. அதையும் வீட்டுக்கு அனுப்ப வேண்டும். அன்பு சொந்தங்களே, அமித்ஷாஜி அவர்கள் சாதாரண நேரத்தில் வரல. ஒரே நாடு ஒரே கொடி என்று இருக்க வேண்டிய இடத்துல ஒரே நாட்டில் 2 சட்டங்கள் 2 கொடி இருந்ததை ஒழித்துவிட்டு 2019 ஆர்டிகல் 370 கொண்டு விட்டு அதன் மூலமாக கடந்த 5 ஆண்டுகளில் காஷ்மீர் நிம்மதியை பார்க்கிறோம். அது மட்டுமில்லை அருமை சொந்தங்களே, வடகிழக்கு பாருங்க. வடகிழக்கில் எவ்வளவு அச்சுறுத்தல், எவ்வளவு பாதுகாப்பு பிரச்சனைகள். இன்னைக்கு அந்த மக்கள், அங்க இருக்கக்கூடிய மனிதர்கள் எல்லாம் அகிம்சை முறையில தன்னுடைய துப்பாக்கியை விட்டு விட்டு அறவழியில
ஜனநாயகத்தின் பக்கம் வந்து கொண்டிருக்கின்றார்கள். இவர் செய்திருக்கக்கூடிய இரண்டாவது பெரிய சாதனை. மூன்றாவது மிகப்பெரிய சாதனையை நடத்தி காட்டிக் கொண்டிருக்கின்றார். இவர் உள்துறை அமைச்சராக பொறுப்பேற்ற பொழுது இந்தியாவிலே நக்சல் பிடித்த மாவட்டங்கள் 38, காட்மண்டுவில் ஆரம்பித்து திருப்பதி வரை நக்சல் இருந்தார். ஒரு சூழலை அடைத்தார். 2026 மார்ச் மாதம் முடியும் பொழுது நக்சல் முக்த் பாரத், பாரதத்திலே நக்சலிசம் இல்லாத ஒரு நாட்டை உருவாக்கி காட்டுவேன் என்று. கடைசியாக இந்த நக்சல் ஒரே ஒரு மலையில கரிகட்டா பகுதியில் பதுங்கி இருக்கின்றார்கள். அதையும் ஒழித்து கட்டப் போகின்றார்கள். இன்னைக்கு அமித்ஷாஜி அவர்கள் இங்கே வந்திருப்பது 2026 ஆட்சி மாற்றம் ஏற்படப்பட வேண்டும். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி வீட்டுக்கு அனுப்பப்பட வேண்டும். அதற்காகத்தான் குறிப்பாக பூத்தில் வேலை செய்யறவங்க, மாவட்டத்தில் வேலை செய்யறவங்க, மாநிலத்தில் வேலை செய்யறவங்க, பாரதிய ஜனதா கட்சியினுடைய பொறுப்பில் இருக்கக்கூடியவங்களை மட்டும் மதுரையில் அழைத்து நம்முடைய மாநில தலைவர் அண்ணன் நயினார் நாகேந்திரன் அவர்கள் இந்த கூட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். அன்பு சொந்தங்களே, ஒரு சங்கல்பத்தோடு செல்லுவோம். 2026 நம்முடைய ஒற்றை இலக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தை வீட்டுக்கு அனுப்புவது மட்டும்தான் ஒற்றை இலக்கு. வேறு எதுவும் நமக்கு இலக்காக இருக்கக்கூடாது என்று சொல்லி வந்திருக்கக்கூடிய எல்லோருக்கும் நன்றி தெரிவித்து, மேடையில் இருக்கக்கூடிய தலைவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். பாரத் மாதா கி, பாரத் மாதா கி. அடுத்தபடியாக நம்முடைய நெல்லை தந்த சிங்கம், நெல்லை சட்டமன்ற உறுப்பினர், தமிழக சட்டமன்றத்தினுடைய பாஜக தலைவர், நம்முடைய அன்புக்குரிய தலைவர், நம்முடைய மாநில தலைவர் அண்ணன் நயினார் நாகேந்திரன் அவர்களை தலைமுறை வழங்க வருமாறு உங்கள் அனைவரின் சார்பாக அன்போடு அழைக்கின்றேன். எதையும் எதிர்பாராமல் இந்த நாட்டிற்காக, இந்த தேசத்திற்காக வழிகாட்டுகிற தலைவர்களில் வழிநடத்தி செல்கின்ற, தினமும் உழைத்துக் கொண்டிருக்கின்ற எனது காவிப்படை சொந்தங்கள் உங்கள் அனைவருக்கும் எனது முதல் வணக்கம். இந்தியாவுடைய இரும்பு மனிதர், இன்னொரு சர்தார் வல்லபாய் பட்டேல், நமது மாண்புமிகு உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களே, முன்னாள் மாநில தலைவரும் என் மண் என் மக்கள் யாத்திரையினுடைய நாயகன், மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய எனது உடன்பிறவா சகோதரன் அன்புக்குரிய அண்ணாமலை அவர்களே, இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கின்ற முன்னாள் மேதகு ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களே, இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கின்ற அகில இந்திய மகளிரணி தலைவி வானதி சீனிவாசன் அவர்களே, நமது தமிழகத்தினுடைய இன்சார்ஜ் மதிப்புக்குரிய சுதாகர் ரெட்டி அவர்களே, வேல் யாத்திரை நாயகன் மத்திய இணை அமைச்சர் மாண்புமிகு டாக்டர் எல் முருகன் அவர்களே, இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கின்ற தாமரை மாநாடு கண்ட முன்னாள் அமைச்சர் அண்ணன் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்களே, இந்துக்களினுடைய பாதுகாவலர், இந்துக்களினுடைய தலைவன் எச் ராஜா அவர்களே, அண்ணன் விபி துரைசாமி அவர்களே, இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கின்ற பொதுச் செயலாளர்கள் அண்ணன் கே.பி. ராமலிங்கம் அவர்களே, அண்ணன் சக்கரவர்த்தி அவர்களே, பொன் பாலகணபதி அவர்களே, பொருளாளர் எஸ்.ஆர். சேகர் அவர்களே, நமது டாக்டர் பேராசிரியர் சீனிவாசன் அவர்களே, அண்ணன் ஏ.ஜி. சம்பத் அவர்களே, கரு நாகராஜன் அவர்களே, கனக சபாபதி அவர்களே, முருகானந்தம் அவர்களே, கருப்பு முருகானந்தம் அவர்களே, பத்திரிகை நண்பர்களே, இந்த 2 தினங்களில் இந்த மேடை உருவாவதற்கு நாம் எல்லோரும் சுகமாக இருந்திருக்கிறோம். ஆனால் சூரியன் வரும், ஆக சுட்டரிக்கும் என்று நினைத்து இவ்வளவு பெரிய பந்தலை நாம் இங்கே போட்டோம். ஆனால் மதிப்புக்குரிய அமித்ஷா அவர்கள் இங்கே வருகிறார் சொன்ன சூரியனே மறைந்து போயிருச்சு. இங்க சூரியனே இல்லை. இருந்தாலும் இந்த பந்தல் மேடை போடுவதற்கு உறுதுணையாக இருந்த அமைப்பு பொதுச் செயலாளர், அவரோடு இந்த இடத்திலே இரவு பகலாக பணியாற்றிய நமது வேதா மற்றும் சோழன் பழனிசாமி, இவரோடு உழைத்த அத்துணை பேருக்கும் முதற்கனது நன்றியும் வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் செந்தூர் ஆபரேஷன் செய்தார்கள். பஹல்காம் நகரிலே நம்முடைய சொந்தங்கள் தாக்கப்பட்டதை மனதிலே வைத்துக் கொண்டு பாகிஸ்தான் நாட்டிலே செந்தூர் ஆபரேஷன் செய்தார்கள். ஆனால் நமது அமித்ஷா அவர்கள்
மதுரைக்கு வந்து மீனாட்சி அம்மனை தரிசனம் விட்டு அந்த செந்தூர் எடுத்துக்கொண்டு இப்பொழுது தமிழகத்தில் சைலண்ட் ஆபரேஷன் செய்ய போறார்கள் டு கில் டிஎம்கே ரூலிங். அமித்ஷா அவர்கள் சைலண்ட் ஆபரேஷன் செய்ய போகிறார்கள். 1976ஆம் ஆண்டு கே சா அவர்கள் கவர்னராக இருந்தால் அன்றைக்கு திமுக ஆட்சி கலைக்கப்பட்டது. நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் கேட்கிறார்கள், யார் அந்த சா, யார் அந்த சா என்று திமுக முதலமைச்சர் கேட்கிறார். ஸ்டாலின் அவர்கள் கேட்கிறார். நான் அவர்களுக்கு மேடையின் வாயிலாக பதில் சொல்லுவேன். ஹரியானா மாநிலத்தில் பாஜக ஆட்சியை மீண்டும் கொண்டு வந்தார் இந்த ஷா. நான் அவர்களுக்கு மீண்டும் பதில் சொல்லுவேன். மகாராஷ்டிரா மாநிலத்தில் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியை கொண்டு வந்தவர் இந்த ஷா. டெல்லியில் அரவிந்த் கெஜ்ரிவாலை தூக்கி எறிந்துவிட்டு டெல்லி பட்டணத்திலே பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியை கொண்டு வந்தது இந்த ஷா. அவர்தான் எங்களுடைய அமித்ஷா. உங்களுடைய ஆட்சியை வீட்டுக்கு அனுப்பக்கூடிய ஷா அவர். எப்பொழுதுமே திமுகவுக்கு ஷானாலே ஒரு பயம். எப்பொழுதுமே ஷா அப்படின்னு சொன்னாலே பயம். அண்ணன் துரைசாமி அவர்கள் இருக்கிறாங்க. 1976 கே ஷா இருந்தார். அன்னைக்கு ஆட்சியை கலைச்சார். அன்றிலிருந்து இன்று வரையில் நமது ஷா என்ற பெயரை கேட்டாலே அப்படி திமுக அப்படி ஷாக் அடிக்கும். இன்றைக்கு பயந்து போயிருக்கிறார்கள். கூட்டணியை பற்றி பேசுகிறார்கள். திமுக தோல்வி பயத்தில் உளறிக் கொண்டிருக்கிறார்கள். இது துரோக கூட்டணி. எது துரோக கூட்டணி? அன்றைக்கு இந்திரா காந்தி அம்மையார் மதுரைக்கு வரும்போது கருப்பு கொடிங்கிற பேராட்டத்தில் கல்லத்துக்கு வீசினீர்களே, தலையில் அடிபட்டு ரத்தம் வந்தது. இங்க பெண்கள் நிறைய பேர் வந்திருக்கிறார்கள். இந்திரா காந்தி அம்மையாரை பார்த்து அடிபட்டதால் வந்த ரத்தமா? அதுக்கு அடுத்த சொல்ல முடியாது. கேட்டாங்க, பேசினாங்க. இன்னைக்கு அவரோட கூட்டணி தோழமை. இது துரோக கூட்டணியா? அண்ணா திமுகவுடன் இன்னைக்கு நாங்கள் கைகோர்த்து இருக்கிறோமே. எங்களது மாண்புமிகு உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் 2 மாதங்களுக்கு முன்னாலே வந்தார்கள், இருந்தார்கள், கூட்டணியை ஏற்படுத்தினார்கள், சென்றார்கள், மீண்டும் இங்கே வந்திருக்கிறார்கள். தொடர்ந்து மாதந்தோறும் இங்க வர இருக்கிறார்கள். திமுக எல்லாமே பொய், புழுகு. பொய்யிலே கால்படி, புரட்டிலே முக்கால் படி, மக்கள் நம்பும்படி வாழ்வது எப்படி? இதுதான் திராவிட மாடல் ஆட்சி. பொய்யிலே கால்படி, புரட்டிலே முக்கால் படி, மக்கள் நம்பும்படி வாழ்வது எப்படி? இதுதான் திராவிட மாடல் ஆட்சி. இன்னைக்கு ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார். சட்டம் ஒழுங்கு சரி இருக்கிறதா? இல்லை. கொங்கு நாட்டிலே யாரும் தோட்டத்திலே வாழ முடியாது. சிவகிரியிலே 2 வயதானவர்கள் கை கால் எல்லாம் துண்டு துண்டாக வெட்டி விட்டார்கள். காதிலே காதோடு அறுத்து விட்டு சென்று விட்டார்கள் கொள்ளையர்கள். யாரும் கண்டுபிடிக்க முடியவில்லை. அண்ணாமலை அவர்கள் போராட்டம் நடத்தினார்கள். உடனடியாக 1 வார காலத்திற்குள்ளாக பிடிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். ஆனால் பிடித்தார்கள். யாரை தெரியுமா? பிடித்தவர்கள் 19 கொலைகளை நான் செய்திருக்கிறேன் சொன்னார். நான் தமிழக காவல்துறை பார்த்து கேட்கிறேன், 19 கொலைகளை இவர்களை செய்திருந்தால் 1 வருஷம் 2 வருஷத்துக்கு முன்னாலே ஏற்கனவே கொலையில் சம்பந்தப்பட்டு பிடிபட்டு காவல்துறையில் ஜெயிலுக்குள்ளே இருப்பதெல்லாம் யார்? நிரபராதிகளா? அல்லது இவர்கள் தான் உண்மையான குற்றவாளிகளா? தமிழக காவல்துறை கண்டிருக்கிறதா? தமிழக காவல்துறையை கையிலே வைத்திருக்கிற முதலமைச்சர் அவர்கள் சரியான முறையில் நிர்வாகம் பண்ணுகிறார்களா? இல்லையே. அதற்கான விடிகாலம்தான். மாண்பு அமித்ஷா அவர்கள் சொன்னார்கள், சட்டம் ஒழுங்கு சரியில்லை. எல்லா கிராமங்களிலும் மது பழக்க வழக்கங்கள், பாலியல் வன்கொடுமைகள். 2024ஆம் ஆண்டு உரத்த நாட்டிலே ஒருவர் ஒரு பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாயிருக்கிறார், கஞ்சா அடித்துக் கொண்டு. யார் தெரியுமா? துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினுடைய மன்றத்தை சேர்ந்தவர். இப்படி தினசரி பாலியல் வன்கொடுமைகள். சென்னையிலே பாலியல் வன்கொடுமைகள். ஒரு பெண் 10வது வகுப்பு மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டிருக்கிறார். ஆனால் வழக்கு கொடுக்க போன பெற்றோர் மீதே வழக்கு போட்ட காவல்துறை தமிழகத்தில் இருக்கிறது. இவர்களுக்கெல்லாம் ஒரு முடிவு காலம் நிச்சயமாக இருக்கும். 2026ஆம் ஆண்டு நடைபெறுகிற பொது தேர்தலில் 2026ஆம் ஆண்டு நடைபெற இருக்கின்ற பொது தேர்தலில் நீங்கள் அத்தனை பேரும்
கண் துஞ்சாமல் உழைக்க வேண்டும், எதையும் எதிர்பாராமல் உழைக்க வேண்டும். கூட்டணி யாரோடு கவலை இல்லை, கேள்வி கேட்கக்கூடாது. கூட்டணி யார் அமைத்திருக்கிறார்? நம்முடைய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் அமைத்திருக்கிறார்கள். யாரோடு கூட்டணி அமைத்திருக்கிறார்கள்? பொருந்திய கூட்டணி, ஏற்கனவே நம்மளோடு இருந்த கூட்டணி. பாரதிய ஜனதா கட்சி ஒன்று சாதாரண கட்சி அல்ல. யாரிடம் நாம் இறங்கி போய்விட மாட்டோம். பண்டிட் தீனதயாள் உபாத்யா நமது முன்னோர்கள்லாம் உருவாக்கிய மாபெரும் கட்சி பாரதிய ஜனதா கட்சி. இன்னைக்கு அதிமுகவோட கூட்டணி வைத்திருக்கிறோம். இருந்தாலும் மறைந்தாலும் பெயர் சொல்ல வேண்டும். இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும். வாழ்ந்து ஒப்பற்றத்தில் புரட்சியாளர் எம்ஜிஆர் உருவாக்கிய இயக்கம், அதனை கண்டெடுத்து அதனோடு கூட்டணி. நமது அமித்ஷா அவர்கள் அதை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். அதிமுக பொதுச் செயலாளர் இபிஎஸ் அவருடைய தலைமையிலே தேசிய ஜனநாயக ஆட்சி மலர்ந்தே தீரும். அதில் எந்த விதமான சந்தேகமே கிடையாது. பத்திரிகையாளர்கள் என்னிடம் கேட்டார்கள், பத்திரிகையாளர்கள் என்ன கேட்டாங்க, ஒவ்வொருவரும் ஒவ்வொரு யாத்திரை நடத்தினார்களே, நீங்கள் என்ன யாத்திரை நடத்தப் போகிறீர்கள்? என்னுடைய யாத்திரையெல்லாம் எங்களுடைய தலைவர் மதிப்புக்குரிய அமித்ஷா அவர்கள் சொன்னது மாதிரி சட்டமன்றத்திற்கு சட்டமன்ற உறுப்பினர்களை அழைத்துக் கொண்டு யாத்திரை போவதுதான் என்னுடைய யாத்திரை. அதனுடைய சங்கல்பமாக இன்று எடுத்துக்கொண்டு நீங்க அனைவரும் பாடுபட வேண்டும். ஜூன் 22ஆம் தேதி திருப்பரங்குன்றத்திலே முருகபக்தருடைய மாநாடு நடைபெற இருக்கிறது. ஜூன் 22ஆம் தேதி முருகபக்தருடைய மாநாடு நடைபெற இருக்கிறது. முருகரை கும்பிட்டு எந்த காரியம் செய்தாலும் வெற்றிதான். முருகரை கும்பிட்டு எந்த காரியம் செய்தாலும் வெற்றிதான். ஒரு பாட்டு உண்டு, திருப்பரங்குன்றத்தில் நீசிரித்தால் முருகா திருத்தணி மலை மீது எதிரொலிக்கும். திருப்பரங்குன்றத்தில் ஜூன் 22ஆம் தேதி நாம் அனைவரும் கூடினால் செயின்ட் ஜார்ஜ் கோட்டையிலே எதிரொலிக்கும். உங்கள் அனைவரோடு ஒத்துழைப்போடு மாண்புமிகு உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவருடைய வழிகாட்டுதலோடு வெற்றி நிச்சயம், வெல்வது நிச்சயம். பாரதிய ஜனதா கட்சி வெல்வது நிச்சயம். தேசிய ஜனநாயக ஆட்சி மலர்வது நிச்சயம் நிச்சயம். நன்றி, வணக்கம். பாரத் மாதா கி வந்தே வந்தே ஜெய் ஹிந்த். வெற்றிவேல் வெற்றிவேல் வீரவேல் வெற்றி வெற்றி வெற்றிவேல் வீர வீர வீரவேல். அடுத்தபடியாக நாம் அனைவரும் ஆவலோடு எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்ற நம்முடைய பாரத திருநாட்டினுடைய உள்துறை அமைச்சர், இரும்பு மனிதர், தமிழகத்திலே உள்ள தீய சக்தியான திராவிட முன்னேற்ற கழகத்தை நிரந்தரமாக அரசியல் களத்திலிருந்து தூக்கி எறிய போகின்ற அமித்ஷாஜி அவர்களை சிறப்புரையாற்ற வருமாறு உங்கள் அனைவரின் சார்பாக அன்போடு அழைக்கின்றேன். அவருடைய உரையை அன்பு சகோதரர் ஸ்ரீகாந்த் கருணேஷ் அவர்கள் மொழிபெயர்க்குமாறு உங்கள் அனைவரின் சார்பாக அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். मेरे साथ बोलिए, भारत माता की वंदे वंदे। आज तमिलनाडु भारतीय जनता पार्टी के मंडल और जिला के चुने हुए सभी प्रतिनिधि के सम्मेलन में मैं आप सभी का हृदय पूर्वक स्वागत करता हूं. இன்று நம் பாரதிய ஜனதா கட்சியில் மண்டல், ஜில்லா இந்த பகுதியில் எல்லாம் தேர்வு செய்யப்பட்டிருக்கும் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் இந்த கூட்டத்தில் கலந்து கொள்வதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். मेरे साथ मंच पर उपस्थित तमिलनाडु भारतीय जनता पार्टी के प्रदेश अध्यक्ष श्री नयनार नागेंद्र जी, जिन्होंने बहुत अच्छे तरीके से पार्टी को आगे बढ़ाया, ऐसे हमारे पूर्व अध्यक्ष के अन्नामलाई जी,
मोदी जी की मंत्री परिषद में मेरे साथी डॉक्टर एल मुरुगन जी, श्री एपी राजसिम्मन जी, डॉक्टर सुधाकर रेड्डी जी, श्री प्री राधाकृष्णन जी, डॉक्टर तमिलसाई सौंदर्यराजन जी, मेरे मित्र और हमारे नेता एच राजा जी, बहन वानती श्रीनिवासन जी, श्री चक्रवर्ती जी, श्री रामा श्रीनिवासन जी, श्री वीपी दुरईसामी जी, श्री एसआर शेखर जी, श्री पी कार्तिकेय जी, डॉक्टर के पी रामलिंगम जी, एल मुरुगनानंद जी, के एस नरेंद्रन जी, और आज तमिलनाडु के कोने कोने से आए हुए मेरे देव दुर्लभ कार्यकर्ताओं को मेरा नमस्कार प्रणाम। மேடையில் இருக்கும் தலைவர்கள் அனைவரையும் வணங்கி தமிழ்நாட்டின் ஒவ்வொரு மூலை முடுக்கிலிருந்தும் இங்கு வந்து குவிந்திருக்கும் உங்கள் அனைவரையும் வணங்கி மகிழ்கிறேன்। सबसे पहले मैं मदुरै में आया हूं। मदुरै में विराजमान मीनाक्षी अम्मन को प्रणाम कर कर मेरी बात की शुरुआत करता हूं। மதுரை மண்ணில் வந்தவுடனே முதலில் நான் மதுரை மீனாட்சி அம்மனை வணங்கி என் உரையை தொடங்குகிறேன்। मैं शोकनाथर, कल्लालगर और भगवान मुरुगन को प्रणाम कर कर मेरी बात की शुरुआत करता हूं। இந்த மண்ணின் சொக்கநாதருக்கும் கல்லழகருக்கும் மற்றும் திருப்பரங்குன்றம் முருகனையும் நான் தலை வணங்கி மகிழ்கிறேன்। मित्रों, सबसे पहले मैं भारत की महान भाषाओं में से एक तमिल भाषा में तमिलनाडु के कार्यकर्ताओं से बात नहीं करता, इसलिए मैं आप सबकी क्षमा मांगता हूं। தமிழ்நாட்டுக்கு வந்து தமிழ் மக்களாகிய உங்களை சந்திக்கும் போது நம்மளுடைய பெருமைக்குரிய தமிழ் மொழியில உங்ககிட்ட பேச முடியவில்லையே என்று என் வருத்தத்தை நான் உங்களிடம் தெரிவித்துக் கொள்கிறேன்। हमारा मदुरै एक शहर से बढ़कर 3000 साल पुरानी सभ्यता का, संस्कृति का प्रतीक है। நம்முடைய மதுரை சாதாரண நகரம் அல்ல, 3000 ஆண்டுகால வரலாற்று பெருமை கொண்ட மிக முக்கியமான புனித இடம்। मैं यहां आया हूं तब महान स्वतंत्रता सेनानी पसुम्पोन्नन मथुरा लिंगम थेवर जी को भी प्रणाम करता हूं। இந்த மண்ணின் நாயகராக விளங்கிய பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் ஐயாவையும் நான் வணங்குகிறேன்। और साथ में आप सभी को अपील करता हूं, बड़ी जोर लगाकर 22 जून को मुर्गा भक्तगढ़ मनाडू में जोर शोर से हिस्सा लीजिए। உங்க எல்லாரையும் கேட்டுக்கிறேன், வர ஜூன் 22ஆம் தேதி முருகனுக்கான பக்தர்கள் மாநாடு நடக்குது, அதையும் இந்த மண்ணிலே மிக சிறப்பாக நீங்கள் நடத்தி தர வேண்டுகிறேன்। मित्रों, ये मदुरै कई परिवर्तनों का वाहक नगरी है। மதுரை மண் பலவிதமான மாற்றங்களுக்கு வித்திடும் மண்। और मैं आज कहकर जाता हूं, हमारा एक कार्यकर्ता सम्मेलन डीएमके सरकार की पतन का कारण बनने वाला है। இன்றைக்கு இந்த மீட்டிங்ல உங்க எல்லார் முன்னாடியிலும் அத்தனை தொண்டர்கள் மத்தியிலும் சொல்லுகிறேன், இந்த கூட்டமும் ஒரு மாற்றத்தை உருவாக்கும், திமுக ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வந்து வீட்டிற்கு அனுப்பும்। 2026 में इस तमिलनाडु में फिर से एक बार एनडीए की सरकार बनने जा रही है।
भारतीय जनता पार्टी AIDMK की सरकार बनने जा रही है। உங்ககிட்ட எல்லாம் சொல்றேன், வரக்கூடிய 2026 ஆண்டு தேர்தலில் NDA கூட்டணி மிகப்பெரிய வெற்றியை பெற்று பாரதிய ஜனதா கட்சி அதிமுகவின் கூட்டணி ஆட்சி அமைக்கும்। मैं रहता तो दिल्ली में हूं, मगर मेरे कान तमिलनाडु पर लगे हुए रहते हैं। நான் எந்த நாட்டின் எந்த பகுதியில் இருந்தாலும் என்னுடைய காதுகளும் என்னுடைய சிந்தனைகளும் தமிழ்நாட்டின் மேலதான் இருக்கிறது। ये मुख्यमंत्री जी कहते हैं कि अमित शाह DMK को नहीं हरा सकते। स्टालिन साहब, आप सही कहते हो, मैं DMK को नहीं हरा सकता, मगर तमिलनाडु की जनता DMK को हरा सकती है। இந்த நாட்டின் முதல்வர் சொல்கிறார், அமித்ஷா அவர்களால் திமுகவை தோற்கடிக்க முடியாது என்று। அவருக்கு சொல்றேன், அமித்ஷானால தோற்கடிக்க முடியாது, நீங்க சொல்றது சரிதான், ஆனா இந்த நாட்டின் மக்கள், தமிழக மக்கள் உங்களை தோற்கடிக்க இருக்கிறார்கள், காத்துக் கொண்டிருக்கிறார்கள்। और मित्रों, मेरी बात याद रखना, मैं देश भर के चुनाव में हिस्सा लिया है। मैं पब्लिक की नब्ज जानता हूं, जनता की नब्ज जानता हूं। तमिलनाडु की जनता इस बार DMK की सरकार को उखाड़ कर फेंक देगी। என்னுடைய நீண்ட கால அரசியல் அனுபவத்தில் சொல்றேன், மக்களின் நாடி துடிப்பை உணர்ந்தவனாக சொல்கிறேன்। வரப்போற தேர்தல்ல தமிழக மக்கள் திமுகவை தூக்கி எறிய காத்துக் கொண்டிருக்கிறார்கள்। भाई और बहनों, मैं तमिलनाडु की जनता का इसलिए भी आभार करना चाहता हूं कि ऑपरेशन सिंदूर के बाद हमारी वीर सेना और हमारे नेता नरेंद्र मोदी जी के समर्थन में जो तिरंगा यात्रा है तमिलनाडु में निकली है, वो देश के किसी भी हिस्से से कम नहीं है। சகோதர சகோதரிகளே, இந்த நேரத்தில் நான் உங்களுக்கு எல்லாம் குறிப்பிட்டு சொல்ல வேண்டியது என்னவென்றால், ஆபரேஷன் சிந்தூர் நம்முடைய தேசத்தின் அப்பாவி மக்கள் கொல்லப்பட்ட போது வடக்கிலே நடைபெற்ற அந்த நிகழ்ச்சிக்கு மிகப்பெரிய எழுச்சியும் மிகப்பெரிய ஆதரவும் நாட்டுப்பற்றும் தமிழகத்தில் இருந்து ஒரு ஆதரவு குரல் ஒலித்ததே, அதை நான் நினைவு கூறுகிறேன்। और मित्रों, पहलगांव में आतंकवादियों ने हमारे निर्दोष नागरिकों की हत्या की, धर्म पूछकर हत्या की, और मोदी जी के नेतृत्व में हमारी तीनों सेनाओं ने पाकिस्तान के घर में घुसकर आतंकवादियों को सफाया करने का काम किया है। பகல்காம்ல நம்ம அப்பாவி பொதுமக்களை மதத்தின் பெயரால் நீங்க யாருன்னு அடையாளப்படுத்தி கொடூரமாக கொலை செய்த தீவிரவாதிகளை முப்படைகளையும் திரட்டி நமது பாரத பிரதமர் மோடி அவர்கள் அவங்க ஊருக்குள்ளேயே புகுந்து அடித்தார் பாருங்க, அதுதான் அவர்களுக்கு நாம் புகட்டிய பாடம்। भाई और बहनों, नरेंद्र मोदी जी प्रधानमंत्री बने उसके पहले कई आतंकवादी हमले हुए, इससे भी बड़े हमले हुए, मगर कोई जवाब नहीं दिया जाता। 14 में मोदी जी प्रधानमंत्री बनने के बाद उरी, पुलवामा और अब पहलगाम हुआ, हमने सर्जिकल स्ट्राइक, एयर स्ट्राइक और सिंदूर ऑपरेशन कर कर आतंकवादियों को करारा जवाब देने का काम किया है। இதற்கு முன்னர் கூட அந்த தீவிரவாதிகள் எல்லாம் தங்கள் கைவரிசையை காட்டி இருக்கிறார்கள், ஆனால் அப்போது எல்லாம் இத்தகைய வீர தீரமான செயல்பாட்டை எல்லாம் முந்தைய அரசுகள் வெளிப்படுத்தவில்லை। ஆனா பூரி ஆகட்டும், புல்வாமா ஆகட்டும், தற்போது நடந்திருக்கும் ஆபரேஷன் செந்தூர் ஆகட்டும், நமது முப்படைகளும் ஒன்று திரண்டு இந்தியாவின் வீரத்தையும் தீரத்தையும் திறமையையும் நிரூபித்திருக்கிறது। पाकिस्तान के अंदर 100 किलोमीटर अंदर जाकर
आतंकवादियों के हेडक्वार्टर को जमीन दोस्त करने का काम हमारी वीर सेना ने किया है. பாகிஸ்தான்ல தீவிரவாதிகள் பதுங்கி இருந்த இடத்துல எல்லாம் 100 கிலோமீட்டர் அவங்க எல்லைக்குள்ள பறந்து சென்று தீவிரவாதிகளின் இருப்பிடத்தை கண்டறிந்து துல்லியமாக தாக்கி அவர்கள் இருப்பிடத்தை மண்ணோடு மண்ணாக்கியது நமது ராணுவம். और मित्रों, मोदी जी के समय में ही रक्षा उत्पादन में देश आत्मनिर्भर बनने जा रहा है. மோடி அவர்களின் ஆட்சியிலே எல்லா முன்னேற்றங்களும் எப்படி இருக்கிறதோ அதுபோல ராணுவத்திலும் கூட ஆத்ம நிர்பர் என்று சொல்லக்கூடிய தன்னிறைவான ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறது. அதனால் தான் மிகச் சிறப்பாக செயல்பட்டு இருக்கிறோம். और जब रक्षा क्षेत्र में आत्मनिर्भरता की बात करते हैं तो पूरे देश का युवा कावेरी इंजन का नाम बड़े गर्व के साथ लेता है. ஆபரேஷன் சிந்தூரின் வெற்றியை பற்றி எல்லாம் நாம் எல்லாம் பேசிக் கொண்டிருக்கும் இந்த வேளையிலே இந்தியாவின் வான்வெளி சாதனையை பற்றி சொல்ல வேண்டும். இந்த நாட்டின் இளைஞர்கள் எல்லாம் காவிரி என்ஜின் என்ற சொல்லை இப்போது உச்சரிக்க தொடங்கி இருக்கிறார்கள். और हमारे देश में बने मिसाइल्सों ने जब पाकिस्तान की एयर डिफेंस सिस्टम और उनके वायुसेना के अड्डे को तहस नहस किया, पूरी दुनिया आश्चर्यचकित होकर उसके देख रही. பாகிஸ்தான் தன்னுடைய ட்ரோன்களையும் ஏவுகணைகளையும் நம் மீது வீச தொடங்கிய போது இந்தியாவின் வான்வெளி வல்லமை உலக நாடுகளுக்கெல்லாம் நிரூபிக்கப்பட்டது. அத்தனையையும் அடித்து தூள் தூளாக ஆக்கியது நம் இந்திய ராணுவம். भाई और बहनों, मोदी जी ने स्पष्ट कहा है कि ऑपरेशन सिंदूर समाप्त नहीं हुआ है. आगे पर भी अगर कोई गोली चलाएगा तो उसका जवाब गोले से दिया जाएगा. மோடி அவர்கள் சொல்கிறார்கள், ஆபரேஷன் சிந்தூர் இன்னும் முடியலங்க. மறுபடி தீவிரவாதிகள் வாலாட்டினால் அவர்கள் இடத்திற்குள் புகுந்து வீடு புகுந்து தாக்கி அவர்கள் அழிக்கப்படுவார்கள் என்பதை இந்த நேரத்திலே நான் நினைவூட்டுகிறேன். भाई और बहनों, 2024 का साल भारतीय जनता पार्टी के कार्यकर्ताओं के लिए एक मील का पत्थर है, माइलस्टोन है. மக்களே, இப்ப வரக்கூடிய 26ஆம் ஆண்டு தேர்தல் பாரதிய ஜனதா கட்சியின் ஒவ்வொரு தொண்டருக்கும் மிக மிக முக்கியமான உயிர்ப்பான அவசியமான ஒரு களமாகும். 2024 में ही मोदी जी तीसरी बार इस देश के प्रधानमंत्री बने हैं, लगातार तीसरी बार. அதே போல 2024ஆம் ஆண்டும் நமக்கெல்லாம் மிக முக்கியமானது. அப்போதுதான் நமது பாரத பிரதமர் மோடி அவர்கள் 3வது முறையாக இந்த நாட்டின் பிரதமராக பதவியேற்றுக் கொண்டார். और 2024 में ही ओडिशा में पहली बार पूर्ण बहुमत की भारतीय जनता पार्टी की सरकार बनी. 2024 தான் ஒரிசா மாநிலத்தில் முழு பலத்தோட முழு மெஜாரிட்டியோட பாரதிய ஜனதா கட்சியின் ஆட்சி அங்கு அமைந்தது. हरियाणा में लगातार तीसरी बार सरकार बनी. ஹரியானாலையும் அதே போல மிகப்பெரிய வெற்றியை அங்கு 3வது முறையாக பதிவு செய்யப்பட்டது. और महाराष्ट्र में अब तक की सबसे बड़ी विजय बनाकर भारतीय जनता पार्टी की सरकार बनी. அதே போல மகாராஷ்டிராவிலும் இதுவரை இல்லாத அளவிற்கு மிகப்பெரிய வெற்றியை பாரதிய ஜனதா கட்சி பதிவு செய்திருக்கிறது. और 2025 में 27 साल के बाद दिल्ली में केजरीवाल जी को हटाकर भारतीय जनता पार्टी की सरकार बनी. அதே போல 2025ஆம் ஆண்டு மிகப்பெரிய சாதனை செய்யப்பட்டது. டெல்லியில அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களின் ஆட்சி 27 ஆண்டுகளுக்கு பிறகு டெல்லியில் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி அமைத்திருக்கிறது. और 2026
25 में दिल्ली में सरकार बनी, 26 में तमिलनाडु की बारी है. 25ல டெல்லியில எப்படி ஆட்சி அமைச்சோமோ அதே போல நண்பர்களை 2026ல் தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சியின் ஆட்சி கண்டிப்பாக மலரப் போகிறது. और मेरी बात कान खोलकर गांठ बांध लेना, कान खोलकर सुन लेना और याद कर कर घर में जाना. 2026 में तमिलनाडु और बंगाल में भारतीय जनता पार्टी और एनडीए की सरकार बनने जा रही. எல்லாரும் கவனமா கேளுங்க. உங்க காதுகளை திறந்து வைத்து நான் சொல்வதை கவனமாக கேளுங்கள், குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். 2026ஆம் ஆண்டில் நடைபெறப் போகும் தேர்தலில் தமிழகம் மற்றும் மேற்கு வங்கத்தில் பாரதிய ஜனதா கட்சியின் கூட்டணி கண்டிப்பாக ஆட்சி அமைக்கும் என்பதை உறுதியாக உங்கள் முன் தெரிவித்துக் கொள்கிறேன். मित्रों, तमिलनाडु की डीएमके सरकार ने भ्रष्टाचार की सारी हदें पार कर दी है. இங்க ஆட்சியில் இருக்கிற திமுக ஊழல் 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 என்று ஊழலில் தான் திளைத்துக் கொண்டிருக்கிறது. मोदी जी ने गरीब तमिल नागरिकों के लिए भेजा 450 करोड़ रुपया का पोषण का किट. उन्होंने एक कंपनी को देकर बहुत बड़ा घपला किया और गरीबों के पेट पर लात मारने का काम किया है. இந்த திமுகவின் ஆட்சி மத்திய அரசிலிருந்து மோடி அவர்கள் ஏழை மக்களுக்காக கொடுக்கும் பணத்தை கூட மக்களின் நலனுக்காக செலவிடாமல் அந்த பணத்தை எல்லாம் மடை மாற்றி அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய நன்மைகளை கிடைக்காமல் செய்வதைத்தான் செய்து கொண்டிருக்கிறார்கள். 4600 करोड़ रुपए का रेती का खनन का घोटाला किया. आज तमिलनाडु का गरीब से गरीब आदमी एक कमरा भी ज्यादा बनाना है तो महंगी रेत खरीदकर ये डीएमके पार्टी की तिजोरी में पैसा जाता है. இன்றைக்கு இந்த திமுக ஆட்சியில ஏழைகள் விலைவாசி ஏற்றத்தாலும் அவங்க வாழ்வாதாரங்களுக்கு ஏற்பட்டிருக்கும் அச்சத்தாலும் அவர்கள் வாழ முடியாத சூழலில், அவர்கள் மத்திய அரசின் திட்டங்கள் கிடைக்காத சூழலில் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். और मित्रों, टास्मैक घोटाला 39,000 करोड़ का घोटाला हुआ. 39,775 करोड़. ये 39,000 करोड़ में से तमिलनाडु के हर गांव में प्राइमरी स्कूल में 2 नए कमरे बनाए जा सकते हैं. 2 नए कमरे बनाए. 39,000 करोड़ रुपया टास्मैक के माध्यम से ये तमिलनाडु सरकार चाव कर गई है. மக்களுக்கு செய்கிற நன்மையை விட திமுக ஆட்சியில் ஊழல் மிக மலிந்து காணப்படுகிறது என்பதற்கு உதாரணமாக சொல்ல வேண்டும் என்றால் 39,775 கோடி ரூபாய். मित्रों, मेरे पास उनके घोटालों की बड़ी सूची है, मगर मैं इसमें समय बिगाड़ना नहीं चाहता. அதாவது டாஸ்மாகில் 35,775 கோடி ரூபாய் ஊழலை செய்து இங்கே சட்டவிரோதமாக ஊழல் ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ये तमिलनाडु सरकार 100% 100% फेल्योर गवर्नमेंट है. இந்த தமிழக அரசு 100% தோல்வியடைந்த அரசாக காட்சி அளிக்கிறது. अब चुनाव में जा रहे हैं. अब तक इनके घोषणा पत्र के 60% वादे पूरे नहीं हुए हैं. திமுக அரசு தேர்தல் நேரத்தில் மக்களுக்கு எல்லாம் ஒரு வாக்குறுதி பட்டியல் கொடுக்கிறாங்க. ஆனா அந்த வாக்குறுதி பட்டியல்ல 10% கூட நிறைவேற்றவில்லை அவர்கள். ஆனால் 90% நிறைவேற்றியதாக அவர்கள் கூறிக்கொள்கிறார்கள். स्टालिन साहब, हिम्मत है तो घोषणा पत्र निकालकर हिसाब किताब दीजिए.
कितने वादे पूरे किए? உங்களுக்கு தைரியம் இருந்தா உங்களுடைய தேர்தல் வாக்குறுதி பட்டியலை எடுத்துட்டு வாங்க, அதை பார்த்து சொல்லுங்க நீங்க எத்தனை வாக்குறுதிகளை நிறைவேற்றி இருக்கிறீர்கள் என்று. अवैध शराब में भ्रष्टाचार के कारण आए दिन गरीब लोग नकली शराब के कारण मौत की शरण हो रहे हैं. ஊழலால் மட்டுமல்ல, கள்ளச்சாராயத்தினாலும் இந்த நாட்டு மக்கள், அப்பாவி மக்கள் உயிரிழந்திருக்கிறார்கள். दक्षिण तमिलनाडु में जातीय हिंसा बढ़ाने का काम अपने राजनीतिक स्वार्थ को पूरा करने के लिए तमिलनाडु सरकार ने किया है. தென் தமிழகத்தில் சாதி பிரச்சனையினாலையும் பிரிவினைவாதத்தினாலையும் அரசியல் லாபங்களை கருத்தில் கொண்டு திமுக அரசு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. बुजुर्गों और महिलाओं के प्रति अपराध बढ़ा है. இந்த ஆட்சியில பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் மலிந்து கொண்டிருக்கிறது. नशा तस्कर और ड्रग के माफिया तमिलनाडु के युवाओं को बर्बाद करने पर तुले. இந்த நாட்டின் இளைஞர்களுக்கு வாய்ப்புகள் இல்லாமல், வேலைகள் இல்லாமல் அவர்கள் துன்பத்தில் இருக்கும் நிலைதான் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. और तमिलनाडु सरकार में मुख्यमंत्री जी को इसकी कोई परवाह नहीं. தமிழ்நாட்டின் முதல்வருக்கு இது பற்றிய எந்த ஒரு அக்கறையுமோ கவலையுமோ கொஞ்சம் கூட இல்லை. भाइयों बहनों, तुष्टीकरण की भी हद होती. मैं आज यहां आया हूं तब भगवान मुर्गन से जुड़ी हुई पहाड़ी को सिकंदर हिल मानने की हिम्मत एडीएमके सरकार ने की है. 1000 ஆண்டு காலம் பழமையுள்ள நம்ம திருப்பரங்குன்றம் முருகரின் அறுபடை வீடான அந்த மலையை சிக்கந்தர் மலை என்று சொல்லக்கூடிய துணிச்சல் இந்த திமுக அரசுக்கு வந்திருக்கிறது. सालों से भगवान मुर्गन के भक्त यहां पर अपनी श्रद्धा व्यक्त करते हैं. பல ஆயிரம் ஆண்டுகளாக முருக பக்தர்கள் வழிபட்டு வந்த வழிபாட்டு தலத்தை இதுபோல அரசியல் லாபம் கருதி, பிரிவினைவாதம் கருதி இந்த அரசு செயல்படுத்தி வருகிறது. और भाइयों बहनों, मैं तमिलनाडु की जनता को करबद्ध विनती करने आया हूं कि मुर्गा भक्तगल मनाडू में आप बढ़ चढ़कर हिस्सा लेकर इनको अपनी ताकत का परिचय कराइए, भक्तों की ताकत का परिचय कराइए. நான் உங்ககிட்ட எல்லாம் அன்போடு வேண்டிக் கொள்வதெல்லாம், வர ஜூன் 22ஆம் தேதி முருக பக்தர்கள் மாநாடு நடக்குது. நீங்க ஒவ்வொருவரும் பெருந்திரளாக கலந்து கொண்டு நம்மளுடைய ஒற்றுமையையும் வலிமையையும் அந்த மாநாட்டில் காட்ட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். मैं फिर से एक बार तमिलनाडु सरकार से मेरी मांग दोहराता हूं कि मेडिकल और इंजीनियरिंग की पढ़ाई में जल्द से जल्द तमिल भाषा का प्रवेश हो और मेडिकल और इंजीनियरिंग की पढ़ाई तमिल भाषा में की जाए. நான் தமிழக அரச ஒவ்வொரு முறை வரும்போது நினைவூட்டுகிறேன். தமிழ்நாட்டில் தமிழ் தமிழ் என்று பேசிக் கொண்டிருக்கும் நீங்கள் பாடத்திட்டத்தை ஏன் தமிழில் செய்ய மறுக்கிறீர்கள்? உயர் கல்வி அனைத்தையும் தமிழில் செய்வதற்கு என்ன தடை இருக்கிறது? விரைவில் நான் தமிழக அரசை கேட்பதெல்லாம் இன்ஜினியரிங் பாடத்திட்டம் உடனடியாக தமிழில் இயற்றப்பட வேண்டும். और भाइयों बहनों, मैं आज स्टालिन जी को ये भी अपील करने आया हूं. हमारे मोदी जी ने सेंगोल को संसद में स्थान देकर पूरे तमिलनाडु का सम्मान किया है. कभी मोदी जी को एक धन्यवाद का पत्र लिख देना भाई. நான் ஸ்டாலின் அவர்களை கேட்கிறேன், தமிழ்நாட்டின் மரபு சின்னமான மன்னர்கள் கையாண்ட அந்த செங்கோலை நாட்டின் உயர்ந்த இடத்திலே கொண்டு சென்றாரே நம் பாரத பிரதமர் மோடி அவர்கள், அவர்களுக்கு நீங்கள் ஒற்றை வரியாவது தமிழ் மரபை உயர்த்தி பிடித்த மோடி அவர்களுக்கு நன்றி சொன்னீர்களா? भाइयों बहनों,
जब मोदी जी प्रधानमंत्री बने, देश की अर्थव्यवस्था, इकोनॉमी 1.9 ट्रिलियन की थी और आज 11 साल में इसको 4.19 ट्रिलियन की और दुनिया का चौथे नंबर का अर्थतंत्र आज हम बन चुके हैं। मोदी जी ने विकास कैसे होता है इसका एक उदाहरण साबित किया है। மக்களே, இந்த மோடி அவர்களின் ஆட்சி உருவான பிறகு இந்தியா தொடர்ந்து வளர்ச்சி பாதையிலே பயணித்துக் கொண்டிருக்கிறது. இந்த சாதனைகளின் உச்சமாக 11 ஆண்டுகால ஆட்சியிலே மோடி அவர்கள் ஆட்சியில் இந்தியாவின் भाइयों बहनों, स्टालिन जी हर बार कहते हैं कि आपने तमिलनाडु को क्या दिया। स्टालिन साहब, यूपीए की सरकार 10 साल चली। यूपीए सरकार ने तमिलनाडु को 10 साल में 1,53,000 करोड़ रुपया दिया और भारतीय जनता पार्टी की सरकार ने 10 साल में 6,80,000 करोड़ रुपया दिया। 6,80,000 करोड़। 10 ஆண்டுகள்ல மோடி அவர்கள் ஆட்சியில 4.19 ட்ரில்லியன் வளர்ச்சியை கண்ட நம்மளுடைய பாரதம் இதுக்கு முன்னாடி எப்படி நடந்தது யூபிஏ ஆட்சியில எண்ணி பார்த்தால் 10 ஆண்டு கால ஆட்சியில யூபிஏ அரசு தமிழ்நாட்டுக்கு கொடுத்த பணம் 1,53,00,000 ரூபாய் மட்டுமே. 10 வருஷத்துல 1,53,000 கோடி மட்டுமே. ஆனால் நம்முடைய பாரதிய ஜனதா கட்சி அரசு 10 ஆண்டுகளில் தந்த பணம் அதை விட பல மடங்கு அதிகமாக 6,80,000 கோடி ரூபாய் தமிழகத்திற்கு வழங்கி இருக்கிறது. और इसके अलावे रोड्स के लिए 63,000 करोड़, रेलवे के लिए 77,000 करोड़ और एयरपोर्ट के लिए 3,500 करोड़ रुपया देने का काम किया. சாலைகள் மேம்பாட்டிற்காக 63,000 கோடியும், கட்டுமான பணிகளுக்காக 77,000 கோடியும், ஏர்போர்ட் கட்டுவதற்காக 3,500 கோடியும் மத்திய அரசு தமிழகத்திற்கு நேரடியாக வழங்கி இருக்கிறது. भाइयों बहनों, आज तमिलनाडु के हर शहर से, हर गांव से मेरे मंडल के कार्यकर्ता आए हैं. यहां से आप जब आपके गांव में जाएंगे, शहर में जाएंगे, टाउन में जाएंगे, मेरा आपसे एक ही अनुरोध है, जब तक तमिलनाडु में डीएमके सरकार को नहीं हटाते हम किसी को आराम करने का अधिकार नहीं. பல ஊர்களிலிருந்து பல பகுதிகளிலிருந்து இங்கு திரளாக வந்திருக்கும் பாரதிய ஜனதா கட்சியின் தொண்டர்களாகிய உங்கள் ஒவ்வொருவரையும் நான் கேட்பது என்னவென்றால், நீங்க திரும்ப ஊருக்கு போவீங்க, உங்களுடைய எண்ணம், உங்களுடைய சிந்தனை, உங்களுடைய செயல்பாடு எல்லாம் எப்படி இருக்க வேண்டும் என்றால், திமுக ஆட்சியை எப்படி அகற்றப் போகிறோம், எப்போது அகற்றப் போகிறோம், என்ன செய்ய வேண்டும் என்ற சிந்தனையில் நீங்கள் தொடர்ந்து இருக்க வேண்டும். और मित्रों, इस बार हमने तय किया है कि 2026 का चुनाव भारतीय जनता पार्टी एआईडीएमके के साथ मिलकर लड़ेगी, एनडीए के साथियों के साथ मिलकर लड़ेगी. அன்பர்களே, வரப்போகிற 2026 ஆண்டுக்கான தேர்தல் நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியும் இங்கே கூட்டணி ஆட்சியில அதிமுகவுடன் இணைந்து என்டிஏ கூட்டணி இங்கு தேர்தலை சந்திக்க இருக்கிறது. मुझे बताइए, सभी कार्यकर्ता संकल्प करते हैं कि इस बार तमिलनाडु में डीएमके को हटाना है. நீங்க எல்லாரும் எனக்கு இப்ப பதில் சொல்லுங்க. நீங்க அத்தனை பேரும் திமுகவை ஆட்சியிலிருந்து அகற்ற தயாராக இருக்கிறீர்களா? तो मेरे साथ जोर से दोनों हाथ उठाइए. எல்லாரும் 2 கைகளையும் மேல தூக்கி உரக்க நான் சொல்றத சொல்லுங்க.
विजय के संकल्प की मुट्ठी बींचिए வெற்றிக்கான உறுதிமொழியை எடுத்துக் கொள்ளுங்கள் और प्रचंडवाद से बोलिए உரத்த குரலில் சொல்லுங்கள் भारत माता की वंदे மாதரம் वंदे மாதரம் वंदे மாதரம் भारत माता की ஜெய் வெற்றிவேல் முருகனுக்கு